மகு சோதரம் 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 ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே மகு சோதரம் சோதரம் வல்லமையுள்ளவரே மகு சோதரம் வல்லமையானவரே மகு சோதரம் 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 உங்களப்பா மை நன்றியோடு மை துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் உம்மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நேசுநாதா மக்கு சோதரம் 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 உங்கள் தேவனே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்த ஆவியானவரே மகு சோதரம் 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 மகிமையின் ஆவியானவரே மகு சோதரம் 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 மகிமையானவரே மகு சோதரம் 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 நேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். அன்பின் தேவனே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 நேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். உம்மை நன்றியோடு மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஏசுநாதா மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். அன்பின் தேவனே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே மக்கு சோதரம் 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 சோதரம். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தே. நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம் சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தே. இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்டை ஆத்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்டை ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். வேதைகளிடம் ஞானம் அருளும்
கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை பகையாய் அறுக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை பகையாய் அறுக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் வானம் அகலும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் அகலும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது இன்பம் பரமசம் நிதம் அருளும். பரமன் வேதம் எனது இன்பம் பரமசம் நிதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் உயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே மை துதிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே மை துதிக்கிறோம். கிருபையின் ஆண்டவரே மை துதிக்கிறோம். மகிமையின் ஆண்டவரே மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. நன்றியோடு மை துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. स्तुति धन्यवाद करते आपके नाम की स्तुति आपके नाम की महिमा करते हैं। ஆண்டவரே இந்த மாலை நேரத்திலேயும் हे प्रभु शाम के समय में भी உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் आपके बच्चे हम लोग உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து आपके चरणों में इंतजार உம்மை कर பாடி உம்மை துதித்து மகிமைப்படுத்தும்படியாக आपके नाम की गीत गाकर नाम की महिमा உம்முடைய வேதத்தை ஒன்று கூட நாங்கள் தியானிக்கும்படியாக आपके शास्त्र को एक मन होकर ध्यान करने के கர்த்தர் लिए எங்களுக்கு தந்த நல்ல தருணத்துக்காக உம்மை நன்றியோடு துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. परमेश्वर ने दिए अच्छे समय के लिए आपके नाम की धन्यवाद की स्तुति இந்த करते हैं। பைபிள் ஸ்டடி ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. इस बाइबल स्टडी की आराधना को परमेश्वर आशीर्वाद करके दीजिए। இந்த யூடியூப் மூலமாக இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். इस यूट्यूब के द्वारा सुनने वाले प्रत्येक लोगों को आप आशीर्वाद कीजिए ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா குறைகள் எல்லாம் மாற்றி போடுவீராக. और प्रत्येक लोगों के जीवन में रहने वाले सारे कमियों को आप बदल दीजिए ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நன்மையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். और प्रत्येक के जीवन में आशीर्वाद और भलाई को आज्ञा देने के लिए आपसे विनती करते हैं। தொடர்ந்து கர்த்தர் இந்த கூட்ட ஆண்டவரே இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். लगातार परमेश्वर इस मंडली को आशीर्वाद करके देने के लिए आपसे विनती करते தொடர்ந்து हैं உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. और लगातार आपके ही नाम की महिमा எல்லா कीजिए தடைகளையும் கர்த்தர் மாற்றி தாரும். और सारे रुकावट को बदल के दीजिए தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். और लगातार हमें चलाइए। இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं हमारे अच्छे पिता। ஆமென். அல்லேலூயா. हालेलुया। प्रेयर गार्डन के गीत की किताब पर गीत नंबर है 106। तेरे नाम से संभव है सब संभव है। तेरे नाम से संभव है संभव सब है। तेरे सामने संभव है संभव सब है। तेरे नाम से संभव है संभव सब है। तेरे सामने संभव है संभव सब है। तुझसे होगा सब कुछ होगा। तुझसे होगा सब कुछ होगा। असंभव कुछ भी नहीं। तुझसे असंभव कुछ भी है नहीं। तेरे नाम से संभव है संभव सब है। तेरे सामने संभव है संभव सब है। तेरे नाम से संभव है संभव सब है। तेरे
கர்த்தரோட ஜெயகீதங்கள் பாடலின் 89வது பாடல். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் தோற்றும்போது நம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தோற்றும்போது உம்மில் மகிழ செய்பவரே. அதை தாங்கிட பலன் அடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும்போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும்போது நல் துணையாயிருப்பவரே. ஓம் ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, ஓம் ஆவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொள்ளும் இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே. ஓம் வார்த்தையின் திருவுணவா பலமாய் காப்பவரே, ஓம் வார்த்தையின் திருவுணவா பலமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். எல்லாரும் ஜெபிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் இயேசுவே ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய மாறாத கிருபைக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையான தேவனே மக்கு ஸ்தோத்திரம். மகிமையானவரே, 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 எங்கள் சர்வ வல்லவரே. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா மை நன்றியோடு துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். நல்லவரே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம்.
வல்லமின் தேவனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. യേശുനാഥാമക്ക് സോദരം 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 യേശുവേ. ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. യേശുവേ മക്ക് സോദരം 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 സോദരം. கரம் பிடித்து நடத்துகிறீர் காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர் காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர் காயமெல்லாம் தாற்றுகிறீர். கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர் காயமெல்லாம் தாற்றுகிறீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே. நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே. நன்றி நன்றி. எல்லாம் சொல்லுவோமா? நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே. இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே. நன்றி 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 நன்றி. திரும்பவும் நன்றி நன்றி
संभालता रहेगा, अपने पंखों तले मुझको छुपा कर संभालता रहेगा। कवचन गई आत्मा के तलवार मार के भोगी गई, उस कवचन गई आत्मा के तलवार मार के भोगी गई। हालेलुया आनंद है, हालेलुया आमेन है, हालेलुया आनंद है, हालेलुया आनंद है, हमेशा आनंद है। मुझे यीशु देता गए, हमेशा आनंद है। मुझे यीशु देता गए, आओ मिलकर उसकी स्तुति करेगा, आओ मिलकर उसकी स्तुति करेगा। हालेलुया आनंद हमें, हालेलुया आनंद है, हालेलुया आनंद है, हालेलुया आनंद है। सिंह के ऊपर सांप के ऊपर चलते जाएंगे, सिंह के ऊपर सांप के ऊपर चलते जाएंगे। शैतान के सारे शक्तियों को जीतने का अधिकार मुझको है, आमीन। शैतान के सारे शक्तियों को जीतने का अधिकार मुझको है। हालेलुया आनंद है, 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 हमेशा आनंद है। मुझे यीशु देता है, हमेशा आनंद है। मुझे यीशु देता है, आओ मिलकर उसकी स्तुति करेगा, आओ मिलकर उसकी स्तुति करेगा। हालेलुया आनंद है, 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 हालेलुया 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 இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவியானவரே மை நன்றியோடு துதிக்கிறோம், மை நன்றியோடு மை துதிக்கிறோம். நல்லவரே ஹalleluya ரபா ஷபல ரபா தியா ரபல ரபா ஓரியா ரபு ஷபல ரபா தியா ரபல ரபா உரபா தியா ரபு ஷமல பரியா ரபல ரபா ஹalleluya ஹalleluya ஹalleluya.
ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே மே நன்றியோடு மை துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா स्तुति धन्यवाद, आपके नाम की स्तुति, आपके नाम की महिमा करते हैं। ஆண்டவரே மட்டும் இந்த பாடல் பகுதியை கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் हे प्रभु, अब तक इस गीत गाने को आशीर्वाद करके दिया हुआ कृपा के लिए आपकी स्तुति हो। தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் और लगातार पवित्र आत्मा जी हमें जिम्मा के चलाने के लिए आपसे विनती உம்முடைய करते வார்த்தைகளை கேட்டு हैं। इस दिनों में आपके शब्दों को सुनकर அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை பலன் தந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் उसके अनुसार हम जीवन जीने के लिए कृपा बल देने के लिए अगुवाई के உம்முடைய लिए चलाने के வார்த்தையிலே लिए आपसे विनती ஜீவன் करते இருக்கிறது हैं। आपके शब्दों में जीवन है, உம்முடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது आपके शब्दों में सामर्थ है, உம்முடைய வார்த்தையிலே பலன் இருக்கிறது आपके शब्दों में बल है உம்முடைய வார்த்தையிலே சுகம் இருக்கிறது और आपके शब्दों में चंगाई है। ஆண்டவரே நாட்களை ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக हे प्रभु, इस दिनों में प्रत्येक लोग पाने के लिए கர்த்தர் கிருபையா எங்களுக்கு இறங்கி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் परमेश्वर अब कृपा के द्वारा दया करने के लिए आपसे विनती உம்முடைய करते हैं। சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் और ஆசீர்வதிப்பீராக आपके चरणों में इंतजार करने वाले प्रत्येक लोगों को आप आशीर्वाद தொடர்ந்து कीजिए கர்த்தர் எங்களை வழி நடத்தும் और लगातार आप हमें चलाइए। இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே यीशु के नाम से मांगते हैं हमारे अच्छे पिता, ஆமென் आमीन। நம்ம எல்லாரும் உட்காரலாம் हम सब बैठ जाएंगे। சிறிது நேர வேத தியானத்துக்காக थोड़े समय वचन के ध्यान के लिए நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் हम एक वचन को पढ़ते हैं। கர்த்தர் நல்லவர் परमेश्वर भला है அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் और उन पे भरोसा करने वालों को वो कभी त्यागता नहीं है। அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் எப்போதும் போதுமானவராகவே இருக்கிறார் और उन पे भरोसा करने के लिए उनके लिए सब कुछ वो परमेश्वर है। தானியேலின் புஸ்தகம் दानियेल की किताब 8ஆம் அதிகாரம் उसका 8वां अध्याय 27ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் उसका 27वां वचन पढ़ते हैं। தானியேலாகிய நான் சோர்வடைந்து दानियेल, मैं निराश होकर சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன் और थोड़े दिन मैं बीमार पड़ा, பின்பு நான் எழுந்திருந்து फिर मैं उठकर ராஜாவின் வேலையை செய்து और राजा का कामकाज कर कर அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன் और फिर वो दर्शन के द्वारा मैं चकित रहा ஒருவரும் அதை அறியவில்லை और कोई भी उसको नहीं समझ सका। தானியேலுடைய வாழ்க்கையிலே சோர்வு வந்தது और दानियेल के जीवन में एक निराश आया। அந்த சோர்வு அவருடைய வாழ்க்கையிலே அவரை வியாதியிலே கொண்டு போய்விட்டது वो निराश उसके जीवन में बीमारी को ले आया சோர்வடைந்து நான் சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன் और निराश होकर थोड़े दिन में बीमार पड़ा। அவருடைய வாழ்க்கையிலே இந்த சோர்வு வரதுக்கு காரணம் என்னவென்றால் उसके जीवन में निराश आने का कारण क्या था? அவருடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தை கண்டார் उसके जीवन में उसने एक दर्शन को देखा தரிசனத்தை கண்டு அவர் திகைத்து போனார் और दर्शन को देखकर वो चकित रहा கலங்கி போனார் और व्याकुल हो गया। அந்த தரிசனத்திலே उस दर्शन में அதிலிருந்து எப்படி மீள என்பது அறியாததினாலே उससे कैसा उभरना कर ना जानते हुए அவர் சோர்வடைந்து போனார் वो निराश हो गया। இதனாலே அவர் சில நாள் வியாதிப்பட்டார் इसके कारण वो कुछ दिन तक बीमार पड़ा। மனுஷனுடைய வாழ்க்கையிலே சோர்வு வியாதியை கொண்டு வருகிறது तो मनुष्य के जीवन निराशपन जो है वो बीमार को ले आता है பலவீனத்தை கொண்டு வருகிறது और वो निर्बलता को ले आता है ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்தையும் பலவீனப்படுத்துகிறது और प्राण आत्मा शरीर में वो निर्बलता को ले आता है। இந்த சோர்வு என்பது சாத்தான் கொண்டு வருதான ஒரு மிகப்பெரிய ஆயுதம்। ये निराश कहेंगे तो एक शत्रु लाने वाले एक बड़ा हथियार है। ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையிலே தரிசனத்தை கண்ட பொழுது लेकिन इस दानियेल के जीवन में उसने दर्शन को देखते समय அவர் கலங்கி சோர்வடைந்தார்। वो चकित होकर निराश हो गया। தானியேல் ஒரு பிரதிஷ்டை உள்ள மனுஷன், और दानियेल एक प्रतिष्ठा पाया हुआ मनुष्य, ஒரு ஜெப வீரர், वो एक प्रार्थना का सूरवीर, அவருடைய காலங்களில் எல்லாம் அவர் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் காணப்பட்டது। और उसके सारे कार्य विजय के समान दिखाई दिया। ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே சோர்வு விட்டு வைக்கவில்லை। लेकिन उसके जीवन में निराश नहीं आया, ऐसा नहीं हुआ। அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதான சோர்விலிருந்து तो हमारे जीवन में आने वाले निराशपन से நாம் ஜெயம் பெறெடுக்க வேண்டுமானால் यदि हम उसमें से विजय पाना है तो நாம் என்ன செய்ய வேண்டும்? हम क्या करना है? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்। एसाया के 40वां अध्याय के उसके 29वां वचन पढ़ते समय சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து वो निराश होने वाले को बल देकर சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார்। और जिन्हें शक्ति नहीं है उसकी शक्ति को बढ़ाता நம்முடைய है। தேவன் எப்பேற்பட்ட சோர்ந்து போனவர்களுக்கும் அவர் பலன் கொடுக்கிறார்। तो हमारा परमेश्वर किस प्रकार के निराशपन का क्यों ना हो, लेकिन परमेश्वर उन्हें शक्ति देता है சத்துவத்தை பெருக பண்ணுகிறார்। और उनकी शक्ति को बढ़ोती देता है। அதை 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்। उसी के 28वें वचन में पढ़ते समय பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன், वो पृथ्वी के चोर को बनाने वाला वो अनादि परमेश्वर, அவர் சோர்ந்து போவதும் இல்லை, वो कभी श्रमित नहीं होता है இளைப்படைவதும் இல்லை। और वो विश्राम नहीं होता है। இதை நீ அறியாயோ? क्या इसे तू नहीं जानता இதை है நீ क्या? கேட்டதில்லையோ? क्या इसे नहीं सुना है
है क्या? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. और उसकी जो बुद्धि है वो अनगिनत है। அப்ப சோர்வை கொண்டு வருகிற சாத்தானுடைய மிக பெரிய தந்திரமான ஆயுதம். तो निराश ले आने वाले जो जाल है वो शैतान की बहुत चतुराई चाल है। தானியேலுடைய வாழ்க்கையிலே தரிசனத்தை கண்ட பொழுது அவர் சோர்ந்து போனார். जब इस दानियेल के जीवन में उसने दर्शन को देखते ही वो निराश हो गया। தரிசனம் என்றால் ஆண்டவர் நம்மோடு வெளிப்படுகிறதான காரியங்கள். दर्शन कहेंगे तो परमेश्वर हमारे अंदर होने वाले प्रकटीकरण है। வரும் நாட்களை குறித்து சொல்லுகிறதான காரியங்கள். और आने वाले दिनों के बारे में बताने वाला कार्य है। அப்ப நம்முடைய வாழ்க்கையின் தரிசனங்களை சொப்பனங்களை காணும் பொழுது तो हमारे जीवन में दर्शन और स्वप्नों को देखते அதை समय தேவனுடைய சமூகத்திலே வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். वो हमें परमेश्वर के चरणों में रखकर उसे प्रार्थना करना है। தேவன் அதை மாற்றி தருகிறவராக இருக்கிறார். क्योंकि परमेश्वर उसे बदल कर देने वाला परमेश्वर है। நல்ல தரிசனங்கள் நல்ல சொப்பனங்களாக இருந்தால் वो अच्छे दर्शन अच्छे स्वप्न होगा तो தேவனுடைய சமூகத்தில் நாம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். परमेश्वर के चरणों में उसके लिए हम स्तुति करते ही रहना है। அப்பொழுது அந்த சொப்பனத்தின் தரிசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தருவார். तभी ही वो स्वप्न और दर्शन को परमेश्वर हमारे जीवन में पूरा कर देगा। இப்ப நல்ல தரிசனம் கெட்ட சொப்பனமாக இருந்தால் यदि अच्छा स्वप्न या बुरा स्वप्न होगा तो கெட்ட சொப்பனமாக தரிசனமாக இருந்தால் और बुरा स्वप्न बुरा दर्शन भी होगा तो அதற்காக தேவனுடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்க வேண்டும். और उसके लिए भी परमेश्वर के चरणों में रखकर हमें उसे प्रार्थना करना ஆண்டவரே है। இந்த காரியத்தை என் வாழ்க்கையில மாற்றி தாரும். हे प्रभु ये कार्य को मेरे जीवन में बदल कर दीजिए। அப்பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு तभी परमेश्वर हमारी प्रार्थनाओं को கர்த்தர் सुनकर எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிறவராக இருக்கிறார். और परमेश्वर सब कार्य को ठीक करने वाला परमेश्वर है। வருஷத்துல முதல் நாள் நான் வாக்குத்தத்த வசனங்கள் எடுப்போம். और साल में शुरुआत के पहले दिन में हम प्रतिज्ञा की वाचा को चिट्ठी को उठाते हैं। வாக்குத்தத்த வசனம் எடுத்த உடனே वो प्रतिज्ञा के वचन को उठाते ही சிலருடைய மூஞ்ச பார்த்தா அப்படி டீப் லைட் மாதிரி அப்படி எரியும். और कई लोग के चेहरा जो है ट्यूबलाइट के समान वो प्रकाशित रहता है। சில மூஞ்ச பார்த்தா லைட் அணைஞ்ச லைட் மாதிரி இருக்கும். और कई लोग के चेहरा देखें तो जो बंद हुआ ट्यूबलाइट के समान वो अंधेरा रहता அதை है। பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிடலாம் उसे देख कर हम जान सकते हैं இவங்களுக்கு நல்ல வசனம் கிடைச்சிருக்கு, इनके लिए अच्छा वचन मिला है, சரி, இவங்களுக்கு கிடைச்ச வசனம் சரியில்லை. इनके लिए मिला हुआ वचन ठीक नहीं है। எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைத்தாலும் वो किस प्रकार की प्रतिज्ञा हमारे जीवन में मिला तो भी கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்கள் அதன் மூலமாக வெளிப்படுத்தி தருகிறார். परमेश्वर हमारे जीवन में होने वाले कार्य को उसके द्वारा वो प्रकट करता है। அதை குறித்து நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. और उसके बारे में हम निराश होने की कोई आवश्यकता नहीं है। நல்ல வாக்குத்தத்தமா இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். अच्छा प्रतिज्ञा भी हो तो उसके लिए हम स्तुति करते रहना है। நம்முடைய தேவனுடைய சமூகத்திலே நம்மை சரி செய்து கொண்டிருக்க வேண்டும். और परमेश्वर के चरणों में हमें अपने आप को ठीक करते रहना है। அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்க और வேண்டும். उसके लिए हमें अपने आप को तैयार करते रहना அதற்கு है। நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டே இருக்க और வேண்டும். उसके लिए हमें अपने आप को योग्य करना है। சில வசனங்கள் சரியில்லாத வசனங்கள் கிடைத்தால் यदि कई वचन अच्छे वचन ना मिले तो அதை தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். और उसे भी परमेश्वर के चरणों में रखकर हम प्रार्थना அந்த करना है। காரியங்களை கர்த்தர் நமக்கு வாழ்க்கையில மாற்றி தருவார். तो हमारे जीवन में सारे कार्यों को परमेश्वर बदल कर எசேக்கியா देगा। ராஜா பற்றி ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். एजेकिया राजा के बारे में ऐसे भविष्यवाणी उसके लिए अनुवाद करता है। நீர் உம்முடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் சரி செய்யும். हाँ, आपके घर के सारे कार्य को ठीक कीजिए கர்த்தர் உம்மை எடுத்துக்கொள்ள போகிறார். क्योंकि परमेश्वर आपको उठा लेने वाला है। தீர்க்க தரிசனம் வருது எசேக்கியா ராஜாவுக்கு முன்பாக. हाँ, भविष्यद्वक्ता के द्वारा भविष्यवाणी आती है। ஆனா எசேக்கியா ராஜா சோர்ந்து போகவில்லை. लेकिन एजेकिया राजा निराश नहीं हुआ எசேக்கியா ராஜா உடனே உஷார் அடைந்து விட்டார். और एशेकिया राजा तुरंत ही होशियार हो गया வீட்டுக்குள்ள போய் சுவர் பரமாக திரும்பினார். और अपने घर के चौर में जाकर दीवार के और घूम कर खड़ा हो गया ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். और परमेश्वर की ओर देखकर प्रार्थना करने ஆண்டவரே, लगा। நான் உமக்கு முன்பாக நவுத்துமாய் நடந்தேனே. हे प्रभु, मैं तुम्हारे सामने खराई और सच्चाई से चला। அந்த ஒரு விஷயம் நினைத்தருளும் ஆண்டவரே. इस एक पल के लिए मुझे याद कीजिए। எசேக்கியா ராஜா ஜெபித்தார் பாருங்க. एशेकिया राजा इस प्रकार उसने प्रार्थना किया। देखो, உடனே ஆண்டவரே எசேக்கியா தீர்க்க தரிசனம் மறுபடியும் பேசுகிறார். और तुरंत परमेश्वर एशैया नबी के पास फिर से बात करते हैं। அவர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே கூட போகல. वो नबूवत करके फिर से घर तक नहीं लौटे வீட்டு முத்தத்துக்கு தான் போயிருக்கிறாரு. और घर के आंगन में ही खड़े थे। உடனே ஆண்டவர் பேசிட்டாரு. तुरंत परमेश्वर ने बात कर दी, போய் சொல்லு, तू जाकर कह எசேக்கியாட்ட போய் சொல்லு, एशेकिया राजा के पास कह, உனக்கு நான் இன்னும் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தேன். तेरे लिए और भी मैं 15 साल बढ़ा कर दूंगा। பாருங்க, உடனே போய் அங்கே எசேக்கியா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவோட போய் சொல்லுகிறார். देखो, तुरंत ही वो एशैया नबी जो है एशेकिया राजा के पास जाकर कहता है, கர்த்தர் உமக்கு இன்னும் 15 வருடத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார் என்று. परमेश्वर ने तुम्हारे लिए और भी 15 साल बढ़ा कर दिया ஆகிய है। நம்முடைய வாழ்க்கையில நாம் காண்கிறதான தரிசனங்களை சொப்பனைகளை கொண்டு நாம் கலங்கி சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. इसलिए हमारे जीवन में देखने वाले स्वप्न और दर्शन को देखकर निराश नहीं होना है வாக்குத்தத்தங்களை கண்டு சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. और प्रतिज्ञा को देखकर भी निराश होने की कोई आवश्यकता नहीं அதை है। தேவனுடைய சமூகத்திலே வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது उसे हम परमेश्वर के चरणों में रखकर हम प्रार्थना करते समय கர்த்தர் அவைகளை எல்லாம் சரிப்படுத்துகிறவராக இருக்கிறார். परमेश्वर उस सारे कार्य को ठीक करने वाला प्रभु है। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எந்த விதத்தில் நாம் சோர்ந்து போவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. तो परमेश्वर के लोग हम किसी भी कारण के लिए हम निराश होने के लिए जगह नहीं देना है। இரண்டாவதாக நாம் பார்ப்போமேயானால் और दूसरा हम देखते समय உன்னத பாட்டின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். जो श्रेष्ठ गीत के किताब पर
ஐந்தாம் அதிகாரம் 6ஆம் வசனம். 5वां अध्याय के 6वां वचन पढ़ते समय, என் நேசருக்கு கதவை திறந்தேன், और मेरे दुल्हा के लिए मैं अपना दरवाजा खोलकर, என் நேசரோ இல்லை போய்விட்டார், मेरा दूल्हा चला गया है। அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்மா சோர்ந்து போயிட்டு. और उन्होंने कहा हुआ शब्द के द्वारा मेरा प्राण जो है निराश हो गया। இங்கே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இவள் சோர்ந்து போய் விடுகிறாள். यहाँ पर परमेश्वर के शब्दों को सुनकर ये निराश हो जाती है। சூலமித்தியாள் सुनेमितियाल, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சோர்ந்து போய் விடுகிறாள். और परमेश्वर के शब्दों को सुनकर वो निराश हो गई। ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் உற்சாகப்பட வேண்டும். लेकिन हम परमेश्वर के शब्दों को सुनकर हम उत्साहित होना है, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் சந்தோஷப்பட வேண்டும். और परमेश्वर की बातों को सुनकर हम आनंद होना है, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நன்மைக்காக தான் பேசுவார். क्योंकि परमेश्वर हमारे जीवन में भलाई के लिए ही वो बात करते हैं। நல்ல காரியங்களை தான் நமக்கு பேசுவார். वो अच्छे कार्यों को हमारे जीवन में करते हैं। தாவீதுக்கு சொல்லுகிறார், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு சொல்லி தாருன்னு கேட்கிறார். दाऊद कहता है, मैं चलने वाले मार्ग मुझे सिखाकर चलाइए करके कहता है। நான் உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றார். परमेश्वर कहता है कि मैं तेरे पर नजर रखकर तुझ पर आलोचना देकर मैं तुझे चलाऊंगा। அப்ப கர்த்தர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறவராக இருக்கிறார். तो परमेश्वर हमें अच्छा एक आलोचना देने वाला परमेश्वर है। நம்மை நல்ல வழியில நடத்த முடியாத காரியங்களை சொல்லுகிறவராக இருக்கிறார். वो हमें अच्छे मार्ग पर चलाने वाले आलोचना देने वाला प्रभु है। நம்முடைய நன்மைக்காகவே பேசுகிறவராக இருக்கிறார். और वो हमारे लिए भलाई के लिए वो सब कुछ करता है। அப்ப கர்த்தர் நம்மோடு பேசும்போது நான் சோர்ந்து போக கூடாது. तो परमेश्वर हमसे बातें करते समय हम निराश नहीं होना है। என்னை தானே பேசுதாரு, वो मेरे लिए बात कर रहे हैं ना, மற்றவங்களை எல்லாம் பேசியா செய்யறாரு. और दूसरों के लिए क्या बात कर रहे हैं क्या? கர்த்தர் நம்ம மேல அன்பு வைத்தபடியால் நம்மோடு பேசுறாரு. परमेश्वर हम पे प्रेम रखा, इसलिए परमेश्वर हमसे बात மோசேயோடு கர்த்தர் பேசினார், मूसा के साथ परमेश्वर யோசுவாவோடு கர்த்தர் பேசினார், और योशुआ के संग परमेश्वर बात நம்மோடு किया। கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். तो वही परमेश्वर हमसे भी बात करने वाला அவருடைய प्रभु வார்த்தையை है। கொண்டு பேசுகிறவராக இருக்கிறார். वो उनके शब्दों के द्वारा हमसे அவருடைய बात வசனத்தை கொண்டு பேசுகிறவராக இருக்கிறார். उनके वचनों के द्वारा हमसे அப்ப बातें கர்த்தர் करते हैं। பேசும்போது நல்லா கவனித்து கேட்கணும். तो परमेश्वर बात करते समय अच्छे ध्यान से उसे सुनना है। கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் சோர்ந்து போக கூடாது. हाँ, इसलिए परमेश्वर के शब्दों के सुनकर हम निराश नहीं होना है। சிலர் மற்றவங்க வார்த்தையை கேட்டு சோர்ந்து போயிருவாங்க. हाँ, लेकिन देखो कई लोग दूसरे के शब्दों को सुनकर वो निराश हो जाते ஐயோ நீ हैं। எப்படி சொல்லிட்டாங்களே, इन्होंने मुझे ऐसा कह दिया, மற்றவங்க எல்லாம் அப்படியே சொல்றாங்க, और दूसरे लोग क्या ऐसा कहते हैं क्या? என்னைய பார்த்தா தானே இப்படி சொல்றாங்க. मेरे को देखकर ही ऐसा कहते हैं। நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்கள் சொல்ல கேட்டு நாம் சோர்ந்து போக கூடாது. इसलिए हमारे जीवन में दूसरे लोग की बोली को सुनकर निराश नहीं होना है। நம்ம செய்ததையும் சொல்லுவாங்க, हम जो अच्छा किया वो भी நம்ம करेंगे, செய்யாத காரியத்தையும் சொல்லுவாங்க, और जो नहीं करने वाले कार्य को भी உள்ள कहेंगे, காரியத்தையும் சொல்லுவாங்க, और जो है वो कार्य को भी कहेंगे, இல்லாத காரியத்தையும் சொல்லுவாங்க, और जो नहीं है उससे भी कहेंगे। ஒண்ணுமே இல்லாத கண்ணு வச்சு காது வச்சு மூக்கு வச்சு சொல்லுவாங்க. और कुछ बात में कुछ नहीं हो तो उसमें आंख लगाकर कान लगाकर बड़ा चढ़ाकर बात करते हैं। இதனால நாம் சோர்ந்து போக கூடாது. इसके कारण हम निराश नहीं होना है। எரேமியா சொல்றாரு, यिर्मयाह कहता है, எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், यिर्मयाह की किताब 15 में 16 पढ़ते समय, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்த உடனே आपके शब्द मुझे मिलते அது ही எனக்கு சந்தோஷத்தை என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. वो मेरे लिए आनंद और हृदय के लिए खुशियां को ले आया। கர்த்தருடைய வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும். हाँ, परमेश्वर के शब्दों को हम खाना है। உம்முடைய வார்த்தையை நான் உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். आपके शब्दों को मैंने खाया है कर कहा गया है। கர்த்தருடைய வார்த்தையை உட்கொண்டாதான் அது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும். तो परमेश्वर के शब्दों को हम खाएंगे तो वो हमारे जीवन में आनंद और खुशियां को ले आता है। சிலர் வாயில வச்சிட்டு அதுல துப்பிடுவாங்க. कई लोग मुंह में रख के थूक देते हैं। வார்த்தை உள்ள போனாதானே சந்தோஷம் மகிழ்ச்சி வரும். शब्द अंदर जाएगा तो ही खुशी आएगा ना। வாயில வச்சிட்டு துர துப்பிட்டா मुंह में रख के थूक देंगे तो அது சோர்வு தான் கொண்டு வரும், वो हमारे लिए निराशा ले आएगा, துக்கத்தையும் கொண்டு வரும், और दुखों को ले வேதனை आएगा, தான் கொண்டு வரும். और वेदना को ले आएगा। அதனால கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சோர்ந்து போக கூடாது. इसलिए परमेश्वर के शब्दों को सुनकर हम निराश नहीं மனுஷனுடைய होना வார்த்தையை கேட்டு சோர்ந்து போக கூடாது. है, और मनुष्य की बोली को सुनकर हम निराश நம்முடைய नहीं होना வாழ்க்கையில சோர்வுக்கு இடம் கொடுப்போமே ஆனால் है। यदि हमारे जीवन में निराशपन को जगह देंगे நம்முடைய तो வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாது. हमारे जीवन में करने वाले कामों को हम नहीं कर நாம் पाएंगे। ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது. हम दौड़ने वाले दौड़ को हम दौड़ नहीं पाएंगे, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. और परमेश्वर हमारे लिए रखे हुए भलाई और आशीर्वाद को नहीं पा सकेंगे। பாருங்க, சில நாள் சோறு வந்துட்டுனா देखो कई समय निराश आ गया तो வேலை செய்யறதுக்கே மனசு வராது, और काम करने के लिए मन नहीं होता है, எந்திரிச்சு வெளியே போறதுக்கே மனசு வராது, और उठकर बाहर जाने को मन नहीं होता है। அங்கனே கட்டிலே கடந்து உருண்டுட்டு புரண்டிட்டே தான் கிடக்க சொல்லும். ऐसे ही बिस्तर में अंगड़ाई लेकर रहने के लिए दिल करता है, காலையில எந்திரிச்சு பல்லு தேய்க்க மனசு வராது, और सुबह उठकर दांत घसने को भी दिल नहीं करता குளிக்க है, மனசு வராது, नहाने भी मन नहीं करता है, சாப்பிட மனசு வராது, और खाने के लिए भी मन नहीं होता है, எதுக்குமே மனசு வராது. कुछ भी चीजों के लिए मन नहीं என்னமோ लगता है। அடிச்சு போட்ட ஆளு மாதிரி இருக்கும். ऐसे मार कर डाला हुआ அதனால सामान होता வாழ்க்கை है। சோர்வுக்கு நாம் இடம் கொடுக்க முடியாது. इसलिए हमारे जीवन में हम निराशपन को जगह नहीं देना है। நான் சோர்வுக்கு இடம் கொடுப்போமே ஆனால் நான் செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்ய முடியாது. यदि हम निराशपन को हमारे जीवन में जगह देंगे तो करने वाले कार्य को हम पूरा नहीं कर தேவன் पाएंगे, நம்முடைய வாழ்க்கையில வைத்ததான திட்டத்தை நோக்கத்தை நாம் செய்து முடிக்க முடியாது. और परमेश्वर हमारे जीवन में रखे हुए मकसद और योजना को पूरा नहीं कर அப்ப पाएंगे। வார்த்தையினால் வருகிறார் சோர்வு வறுமையானால் तो यदि बोली के द्वारा हमारे जीवन निराशपन आएगा நாம் அதை तो உட்கொள்ள வேண்டும். हम उसे खाना है, அது உட்கொள்ளும் பொழுது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். उसे हम
निगलते समय हमारे जीवन में खुशियों को आनंद को ले கர்த்தருடைய आता है வார்த்தையை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. और परमेश्वर के शब्दों को हम तुच्छ नहीं जानना है கர்த்தருடைய வார்த்தையை நாம் சாப்பிட வேண்டும். और परमेश्वर के शब्दों को हम खाना है அது நமக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். वो हमारे लिए आरोग्यता को ले அது आता है பலனை கொண்டு வரும். वो हमारे लिए बल को ले அது आता है சுகத்தை கொண்டு வரும். वो हमारे लिए चंगाई को ले आता है அடுத்தபடியாக நாம் வாசிப்போமேயானால் अगला हम पढ़ते समय நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். नीति वचन की किताब 24वां अध्याय उसका 10वां वचन हम पढ़ते समय ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. यदि तू संकट के समय में निराश होगा तो तेरी शक्ति निर्बलता हो जाएगा ஆபத்து என்றால் எந்த நேரத்திலையும் வரும், विपत्ति कहें तो कभी भी आएगा சொல்லிட்டு வராது. वो कह कर नहीं आएगा நான் இத்தனாம் தேதி वो ये दिन में இன்ன கிழமை इस काल में இத்தனை மணிக்கு इतने घंटे में வருவேன்னு சொல்ல முடியாது. आएगा कर नहीं कहेगा பட்டுன்னு ஒரு செகண்ட்ல வந்துடலாம். अचानक एक सेकंड में आ जाएगा அப்ப ஆபத்து காலத்திலே நாம் சோர்ந்து போக கூடாது. यदि तो हम विपत्तियों में कभी हम निर्बल नहीं होना है அப்ப ஆபத்து காலத்துல என்ன செய்யணும்? तो विपत्तियों के दिनों में क्या करना है கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். हम परमेश्वर की ओर देकर पुकारना है ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு, परमेश्वर ने ही कहा है ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, संकट के समय मेरी और दोहाई लगा நான் உன்னை விடுவிப்பேன், और मैं तुझे छुड़ाऊंगा நீ என்னை மகிமைப்படுத்துவாய். और तू मुझे महिमा करेगा ஆகையால் ஆபத்து காலத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். इसलिए संकट के समय हम परमेश्वर की ओर देकर पुकारना है பாருங்க, ஒரு விசுவாசி देखो एक विश्वासी லாரி ஓட்டிட்டு போனாரு. वो एक लॉरी चलाकर जा அந்த रहा था லாரி இப்ப மலையில மேல ஏறிட்டு போயிட்டு இருக்கு. वो लॉरी देखो अब पहाड़ पर चढ़कर जा रहा है நல்ல உயரத்துல போயிட்டு இருக்கு. अच्छे ऊंचे जगह में जा रहा है அதுல கீழே சைடுல ரெண்டு சைடுல பெரிய பள்ளம். और आगे देखो तो दोनों बाजू जो है गहराई है லாரி நல்லா தான் போயிட்டு இருக்கு. और लॉरी ठीक तरीके से जा रहा है போயிட்டு இருக்கும் பொழுது जाते समय பிரேக் ஃபெயிலியர் ஆயிட்டு. वहां पर ब्रेक फेल होता है ஃபெயிலியர் ஆன உடனே फेल होते ही லாரி வருது, கேற கீழே வர வருது. और लॉरी वैसे ही नीचे उतर रहा है அந்த பக்கத்துல பள்ளம். और वहां पर गहराई है அதே லாரி கீழே வர வரும் பொழுது वैसे ही नीचे आते समय இந்த விசுவாசியை தூக்கி அப்படி பள்ளத்துல தூக்கி வீசிட்டு, इस विश्वासी को वैसे उठाकर उस गहराई में फेंक दिया பள்ளத்துல தூக்கி போட்ட உடனே वो गहराई में फेंकते ही இந்த விசுவாசி என்ன சொன்னார் தெரியுமா? उस विश्वासी ने क्या कहा இயேசுவே ரட்சியோ. यीशु मुझे उद्धार कीजिए ஒரு வார்த்தை தான் சொன்னார் பாரு. एक शब्द ही उन्होंने कहा கீழே ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. नीचे शूटिंग कर रहे थे அவங்க பெரிய வலை விரிச்சிருந்தாங்க. उन्होंने बड़ी एक जाल को बिछाए हुए थे பொத்துண்டு அந்த வலையில போய் விழுந்தார். वहां पर धप करके वहां पर गिर गए விழுந்த உடனே वो गिरते ஒரு ही பெரிய சந்தோஷம். उनके लिए बड़ी एक आनंद ஆண்டவரே மக்கு சோத்திரம், हे प्रभु आपकी स्तुति ஆண்டவரே மக்கு சோத்திரம். हो हे प्रभु आपकी स्तुति அந்த हो வலையில கிடந்து கொஞ்ச நேரம் துள்ளி துள்ளி குதிச்சு ஆண்டவரை சோத்திரம் பண்ணி उस जाल में थोड़ी देर उछल उछल कर परमेश्वर के नाम की स्तुति करते हुए ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். परमेश्वर के नाम की उन्होंने महिमा ஆபத்து காலத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். की इसलिए हम संकट के समय हम परमेश्वर की ओर देकर पुकारना है ஆபத்து காலத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பார். हम संकट के समय परमेश्वर की ओर देकर पुकारेंगे तो वो हमें छुड़ाएगा நாம் அவரை மகிமைப்படுத்த செய்வார். हमें उसे महिमा करने के लिए परमेश्वर सहायता करेगा சங்கீதத்துல நான் 91ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், 91 में भजन संगीत में पढ़ते समय ஆபத்து காலத்தில் நானே அவனோடு இருந்து और संकट के समय मैं उनके संग அவனை रहकर தப்புவித்து उसे बचाकर அவனை கனப்படுத்துவே. और उसे मैं सम्मान आदर ஆபத்து करूंगा காலத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். तो संकट के समय परमेश्वर हमारे संग है ஆபத்து காலத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் यदि परमेश्वर संकट के दिनों में हमारे संग रहना है கர்த்தரை तो நாம் எப்போதும் வாஞ்சிக்கணும். और निरंतर परमेश्वर को हमारे दिल में चाहत रखना है எப்போது கர்த்தர் மேல நமக்கு ஒரு வாஞ்சை, விருப்பம், ஆசை இருக்க வேண்டும். और निरंतर परमेश्वर के ऊपर एक चाहत, एक प्रेम, एक उत्साहित होना चाहिए அப்பொழுது ஆபத்து காலத்திலும் तभी ही संकट நம்மை के समय கைவிட में மாட்டார், वो हमें कभी त्यागेगा நம்மை नहीं தப்புவிப்பார், वो हमें बचाएगा நம்மை கனப்படுத்துவார், और हमें सम्मान देगा நம்ம கூட இருப்பார். वो हमारे संग रहेगा இன்னும் சங்கீதம் 46ஆம் சங்கீதத்தில் முதலாம் வசனத்திலே வாசிக்கிறோம், और 46वां भजन संगीता के पहला वचन हम पढ़ते समय தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். परमेश्वर हमारा गढ़ बल और संकट के समय अधिसह से मिलने वाला सहायक है இன்னும் சங்கீதத்தில் 20ஆம் சங்கீதத்தை பார்ப்போமேயானால் और 20वां भजन संगीता पढ़ते समय முதலாம் வசனத்தை வாசிக்கிறோம், उसके पहला वचन पढ़ते समय ஆபத்து காலத்தில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. और संकट के दिन यहोवा तेरी सुन ले சங்கீதம் 18:18 வாசிக்கிறோம், और भजन संगीता 18 में 18 पढ़ते समय என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், और मेरे संकट के दिन मेरे विरोध आए கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். परंतु परमेश्वर मेरा वो आदर रहा ஆபத்து நாட்கள்ல கர்த்தர் எவ்வளவு காரியங்களை வச்சிருக்காரு பாருங்க. तो अब संकट के समय परमेश्वर कितना प्रकार के कार्य को रखा பிறகு है எதுக்கு ஆபத்தை கண்டு பயப்பட வேண்டும்? कि तो क्यों हम संकट को देख के डरना है ஆபத்து காலத்தை கண்டு பயப்படணும். और संकट के समय को देख कर डरना है ஏன் பிரச்சனை சோதனை நாட்கள் கண்டு பயப்பட வேண்டும்? क्यों परेशानी को देखकर हम उस दिनों में डरना है நம்முடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் தேவன் மேல் இருக்குமே.
இருக்குமானால் यदि हमारी चाहत सारी इच्छा परमेश्वर के ऊपर होगा ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போக மாட்டோம். तो हम हमारे संकट के समय हम निराश नहीं ஆபத்து होंगे। காலத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லுறாரு. वो परमेश्वर कहता है कि संकट के समय में मैं तेरे संग हूँ ஆபத்து காலத்தில் உன்னை தப்புவிப்பேன், और संकट के दिनों में मैं तुम्हें बचाऊंगा, உன்னை விடுவிப்பேன், मैं तुम्हें உன்னை छुड़ाऊंगा, கனப்படுத்துவேன், मैं तुझे सम्मान दूंगा, உனக்கு அனுகூலமான துணையா இருப்பேன், मैं तेरे लिए अनुकूल के समान உன் ஜெபத்தை रहूंगा கேட்பேன், और तेरी प्रार्थना को உனக்கு ஆதரவாய் இருப்பேன். सुनूंगा और तेरे लिए आदर के समान रहूंगा। பாருங்க, देखो ஆபத்து காலத்துல கர்த்தர் எவ்வளவு காரியங்கள் நமக்கு வச்சிருக்கிறார். तो संकट के समय में परमेश्वर हमारे लिए कितने प्रकार के कार्य को அதனால रखा है। ஆபத்து காலத்தை கண்டு நாம் சோர்ந்து போக கூடாது. इसलिए संकट के दिनों को समय को देखकर கர்த்தரை निराश பற்றிக் नहीं கொள்ள होना है வேண்டும். और परमेश्वर को थाम लेना கர்த்தர் है மேல் நம்முடைய வாஞ்சையை அதிகரிக்க வேண்டும். और परमेश्वर के ऊपर चाहत हमारा और बढ़ना है। கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில முழு நம்பிக்கையாய் வைக்க வேண்டும். इसलिए परमेश्वर को हमारे जीवन में पूरा भरोसे के साथ அவரை रखना நோக்கி है கூப்பிட வேண்டும். और उसके और देखकर हम पुकारना है வாழ்க்கையை பலப்படுத்துவார். तो वो हमारे जीवन को बलवंत करेगा। சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். वो निराश होने वाले को परमेश्वर बलवंत करता है। அடுத்தபடியாக வாசிப்போமே, நான் சங்கீதம் 39:10 வாசிக்கிறோம். अगला जो है भजन संगीता 39 में 10 पढ़ते समय, என்னிலிருந்து உமது வாதையை எடுத்து போடும், और मेरे अंदर से विपत्तियां निकाल உமது दीजिए கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். और तेरे हाथ के मार से मैं निराश हो गया। நம்ம கர்த்தர் அடிக்கும் பொழுது நாம் சோர்ந்து போக கூடாது. तो परमेश्वर हमें मारते समय हम निराश नहीं होना है। பெற்றோர்கள் பிள்ளைகளை எதுக்கு அடிக்கிறாங்க? माता जो बच्चे लोगों को क्यों मारते हैं? ஏதாவது தப்பு செய்யும் பொழுது कुछ गलती करते समय பட்டாருன்ட்டு ஒரு அடி விழுந்துரும். अचानक मार मिलता है, அப்ப புரிஞ்சுக்கிடும், तभी समझ जाते हैं நம்ம தப்பு பண்ண தெரிஞ்சு போச்சு, हाँ हमने जो गलत किया वो माता पिता मालूम पड़ गया है, அதான் அடி விழுது. इसके कारण ही मार मिल रहा அப்ப है। நம்ம தப்பும் பொழுது, பெரிய ஆளு தப்பும் போது तो बड़े लोग गलत करते समय யார் அடிப்பா? कौन मारेगा? ஆண்டவர் தான் அடிக்கணும். परमेश्वर ही मारेगा। அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரமா அடிக்கும் பொழுது तो परमेश्वर हमारे जीवन में मारते समय நாம் முறுமுறுக்க கூடாது, हम गुड़गुड़ाने नहीं எதிர்த்து है நிற்க கூடாது. और उनका विरोध नहीं करना है நம்முடைய வாழ்க்கையில நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியத்துல மனம் திரும்ப வேண்டும். और हमारे जीवन में मन फिरने वाले कार्य पे हम मन फिरना है। உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். तेरे हाथों की मार से मैं निराश हो गया கர்த்தர் நம்மை அடித்தால் நம்மை காயம் கட்டுவார். और परमेश्वर हमें मारेगा तो उसका वो घाव बांधता है। கர்த்தர் நம்மை அடிக்கும் பொழுது நான் சோர்ந்து போக கூடாது. इसीलिए हम परमेश्वर हमें मारते समय हम निराश नहीं होना है। தாவீது சொல்றார் பாருங்க, दाऊद कहता है देखो நான் மனுஷனுடைய கரத்தில் விழாதிருப்பேனாக, मैं मनुष्य के हाथों में ना फंसूंगा, நான் கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக. मैं परमेश्वर के हाथों में फंसूंगा। அப்ப கர்த்தருடைய கரத்துல விழுறதுக்கு மனசு இல்லைன்னா, तो यदि परमेश्वर के हाथों में फंसने के लिए मन नहीं கர்த்தருடைய होगा கையத்துல அடிபடக்கு மனசு இல்லைன்னா, तो यदि परमेश्वर के हाथों से मार खाने का मन नहीं होगा तो ஆண்டவர் என்ன செய்வாரு? परमेश्वर क्या करेगा? மனுஷன் கையில அடிக்க ஒப்பு கொடுத்துருவார். मनुष्य के हाथों से मार खाने के लिए सौंप அதனால देगा। கர்த்தர் அடிக்கும் பொழுது மனம் திரும்ப வேண்டும். इसलिए परमेश्वर मारते समय हम मन फिरना है நான் விட வேண்டிய காரியங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். और हम छोड़ने वाले कार्य को छोड़कर मन फिरना है। அதனால அடிகளால் நாம் சோர்ந்து போக கூடாது. इसलिए मार के द्वारा हम निराश नहीं होना கர்த்தர் है அடிக்கும் போது சோர்ந்து போக கூடாது. और वो भी परमेश्वर के मार के द्वारा हम निराश नहीं होना உடனே है। மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை மனம் திரும்ப வேண்டும். तुरंत ही हम मन फिरने वाले कार्यों में मन फिरना है, அப்பொழுது நாம் சோர்ந்து போக மாட்டோம். तभी हम निराश नहीं होंगे। அடுத்தபடியாக வாசிக்கிறோம், अगला हम पढ़ते हैं நீதிமொழிகள் 3:11 வசனத்தை வாசிக்கிறோம். नीति वचन के तीसरा अध्याय उसके 11 वचन पढ़ते समय, என் மகனே, हे मेरे நீ बेटे கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே, तू परमेश्वर की ताड़ना को तुच्छ मत जाना அவர் கடிந்து கொள்ளும் பொழுது நீ சோர்ந்து போகாதே. और उसके डांटनापन में तू निराश मत होना। கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போக கூடாது. तो परमेश्वर के डांटने में हम निराश नहीं होना है। யார கடிந்து கொள்வாரு? परमेश्वर किसे शिक्षा देता है? எவர்களை நேசிக்கிறார்களோ அவர்களை தான் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். और जिस पे प्रेम करता है उन्हें ही शिक्षा और उन्हें ही डांटते हैं। அப்ப சிட்சை இல்லாதவர்கள் வேசியின் பிள்ளைகள், तो बिना शिक्षा के वो वैश्य के बच्चे हैं கடிந்து கொள்ளப்படாதவர்கள் வேசியின் பிள்ளைகள். और जिन्हें डांटना नहीं मिलता है वो वैश्य के बच्चे அப்ப हैं। கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். तो परमेश्वर हमें शिक्षा देते समय हम उसे स्वीकार करना है கர்த்தர் கடிந்து கொள்ளும் ஏற்றுக்கொள்ளணும். और परमेश्वर शिक्षा देते समय हमें उसे स्वीकार करना है। அமைதியா இருக்கணும். हम शांत रहना है। சில கடிந்து கொள்ளும் போது நேர எதிர்த்து பேசுறாங்க. और कई समय शिक्षा देते समय वो आमना सामना करके बात करते हैं, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. वो स्वीकार नहीं करते हैं தம்முடைய தப்பை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. और अपने गलतियों को वो एहसास नहीं करते। நான் எங்க தப்பு செய்தேன்? मैं कहाँ गलती किया? நான் எங்க செய்தேன்? मैं कहाँ किया? நான் ஒழுங்கா தானே இருக்கேன். मैं ठीक ही हूँ, நான் சரியா தானே இருக்கேன். मैं ठीक ही हूँ। நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். और धर्मी जो है मुझे दया के साथ मुझे ताड़ना देकर चलाने அது दीजिए। என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும். वो मेरे सिर के तेल के समान होगा என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை. और मेरा सिर कभी वो नकारेगा नहीं। பேதுருவை கர்த்தர் கடிந்து கொண்டார். पतरस को परमेश्वर ने ताड़ना அவருடைய दिया। வாழ்க்கையில விசுவாசமும் அவிசுவாசமும் இருதய கடினம் வந்த பொழுது उसके जीवन में अविश्वास और हृदय की कठिनता आते समय பேதுருவை கர்த்தர் கடிந்து கொண்டார். परमेश्वर पतरस को डांटने அப்ப लगे। கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது நான் சோர்ந்து போக கூடாது. तो परमेश्वर हमें शिक्षा देते समय हम निराश नहीं होना है। அடுத்தபடியாக வாசிக்கிற எரேமியாவின் புத்தகம் 4 अगला जो पढ़ते हैं यिर्मयाह की किताब 4 अध्याय 31 வசனத்திலே கடைசியாக வாசிக்கிறோம்.
उसका 31वां वचन के अंतिम भाग में हम पढ़ते समय கொலை பாதர்களால் என் ஆத்துமா சோர்ந்து போகிறதே. जो घात करने वाले लोगों के द्वारा मेरे निराश हो जाता है, கொலை பாதகர்களால் என் ஆத்துமா சோர்ந்து போகிறது. जो हत्यारे के हाथ के द्वारा मेरा मन मूर्छित हो चला है. கொலை பாதகர்னா யாரு? जो हत्यारा कहेंगे तो कौन है? தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன். जो अपने भाइयों को जो विरोध करता है वो मनुष्य के हत्यारा है. சிலருக்கு சோர்வு இருக்கும். எப்படின்னா, कई लोगों को निराश होता है. कैसे कहेंगे तो என்னை நேசிக்கலையே, मुझ पे प्रेम नहीं किए हैं, என்னது அன்பு கூறலையே, मेरे पे प्रेम नहीं जताए, அப்படி ஒரு சோர்வு இருக்கும். ऐसा एक निराश होता है. மற்றவர்கள் நேசிச்சாலும் நேசிக்காட்டாலும் நாம் சோர்ந்து போக கூடாது. दूसरे हम पर प्रेम जताए या ना जताए उसके द्वारा उसके लिए हम कभी निराश नहीं होना है. மனுஷனிடத்தில் அன்பு எதிர்பார்க்க கூடாது. और मनुष्य के पास हम कभी प्रेम को अपेक्षा नहीं करना है. உலகத்தில் அன்பு எல்லாம் மாய்மாலமான அன்பு. क्योंकि संसार की सारे प्रेम जो है वो व्यर्थ है. இந்த உலகத்தில் அன்பு எல்லாம் உண்மையான அன்பு கிடையாது. इस संसार के प्रेम हम कोई भी सच्चा नहीं है. இந்த உலகத்தில் அன்பு எல்லாம் மாறி போய்விடும். क्योंकि संसार के सारे प्रेम जो है वो बदल जाएगा. அதனால யாரிடத்தில் அன்பு எதிர்பார்க்க கூடாது. इसलिए किसी के पास हम प्रेम का अपेक्षा नहीं करना है. என்னை விசாரிக்கலையே, मुझे पूछताछ नहीं किया என்னை பார்க்க வரலையே, और मुझे देखा नहीं எனக்கு போன் பண்ணலையே, और मेरे लिए फोन नहीं किया, அதனால அப்படி சொல்லி சோர்ந்து போயிருப்பாங்க. इसके द्वारा कई लोग निराश हो जाते हैं. அதனால நாம் மனுஷனுடைய அன்புக்காக நாம் சோர்ந்து போக கூடாது. इसलिए हम मनुष्य के प्रेम के द्वारा हम कभी निराश नहीं होना है. மற்றவர்களை நம்மை நேசிக்காததனால் சோர்ந்து போக கூடாது. और दूसरे लोग हम पे प्रेम नहीं जताते हैं, इसके कारण हम निराश नहीं होना है. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். क्योंकि परमेश्वर हमसे प्रेम करते हैं. அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாத அன்பு. क्योंकि उनका प्रेम कभी ना बदलने वाला प्रेम है. அவரை நாம் நேசித்துக் கொண்டிருப்போமானால் यदि हम उस पर प्रेम जताते रहेंगे तो இந்த வம்புலாம் வராது. इस प्रकार की फालतू बात नहीं आएंगे. இந்த சோர்வுலாம் வராது. और ये प्रकार की निराश पर नहीं आएगा. மற்றவங்க என்கிட்ட பேசலையே, और दूसरे लोग मुझसे बात नहीं किए, என்கிட்ட கேட்கலையே, और मुझे पूछताछ नहीं என்கிட்ட की, சொல்லலையே, और मुझसे कहा नहीं, எனக்கு ஒண்ணும் செய்யலையே. और मेरे लिए कुछ किया नहीं. உலகத்துல அன்பை மனுஷன் நாம் எதிர்பார்க்க கூடாது. इसलिए मनुष्य के संसार में प्रेम के ऊपर अपेक्षा नहीं रखना है. உலக அன்பு மாறி போகும். क्योंकि संसार की प्रेम बदल जाएगा. உலகத்திலே அன்பு வேஷமான அன்பு. क्योंकि इस संसार की जो प्रेम है वो वेश है. ஆகையால் ஆண்டவருடைய அன்பு தான் உண்மையான அன்பு. इसलिए परमेश्वर का प्रेम ही वो खरा प्रेम है. ஆண்டவருடைய அன்பு ஒருபோதும் மாறி போகாத அன்பு. क्योंकि परमेश्वर का प्रेम कभी ना बदलने वाला प्रेम है. அப்ப இப்படிப்பட்டதான சோர்வு இருக்குமேனாலும் கர்த்தரை அதிகமாக நேசிக்க வேண்டும். तो इस प्रकार का यदि निराशपन होगा तो हम परमेश्वर से अधिकता से प्रेम करना அப்பொழுது है. நாம் சோர்ந்து போக மாட்டோம். तभी ही हम निराश नहीं होंगे. மனுஷனிடத்தில் அன்பை எதிர்பார்க்க மாட்டோம். और मनुष्य के प्रेम कर अपेक्षा नहीं रखेंगे. மனுஷ அன்பினால் நாம் சோர்ந்து போக மாட்டோம். और मनुष्य के प्रेम के द्वारा हम निराश नहीं होंगे. தேவன் அன்பாகவே இருக்கிறார். क्योंकि परमेश्वर हमारा प्रेमी परमेश्वर அவர் है. எப்பவும் அன்பாக தான் இருக்கிறார். वो निरंतर प्रेमी परमेश्वर ही है. அவருடைய அன்பு மாறியே போகாது. क्योंकि उनका प्रेम कभी नहीं बदलता है. உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். इस संसार उत्पन्न होने के पहले ही हमसे परमेश्वर ने प्रेम किया அவருடைய है. அன்பு மகா பெரியது. उनका प्रेम बड़ा उत्तम है. அவருடைய அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. उनके प्रेम के तुल्य इस संसार में कुछ भी नहीं है. ஆகையால் அந்த தேவனிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். इसलिए इस परमेश्वर के पास हम प्रेम करना है. உலக அன்புகளை எல்லாம் குறைத்து விட வேண்டும். इसलिए संसार के सारे प्रेम को हम कम करना है. நம்முடைய உற்றார் உறவினர் மாதா பிதா எல்லா அன்பு மாறிடும். हमारे माता पिता हमारे रिश्तेदार भाई बंधु सारे लोग के प्रेम कम हो जाएगा. எல்லா ஒரு நாள் விட்டுட்டு போவாங்க. सभी लोग ये छोड़कर चला जाएंगे. கர்த்தர் தான் நம்மோடு எந்நாளும் கூட இருக்கிறவர். लेकिन परमेश्वर ही हमेशा निरंतर हमारे संग रहने அதனால वाला ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் நாம் அதிகமாய் அன்பு கூற வேண்டும். इसलिए प्रत्येक दिन हम परमेश्वर के पास अधिकता से प्रेम जताना है. தேவனிடத்தில் அன்பு கூறியவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். क्योंकि परमेश्वर के पास प्रेम जताने वाले कभी वो निराश नहीं होते. அடுத்தபடியாக வாசிப்போமானால் अगला जो हम पढ़ते समय லூக்காவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே வாசிக்கிறோம். लूका के 18वां अध्याय उसका पहला वचन हम पढ़ते समय சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். और निराश ना होते हुए निरंतर प्रार्थना करना है. ஜெபத்திலே சோர்ந்து போக கூடாது. और प्रार्थना में कभी निराश नहीं होना है. ஜெபத்துக்கு ஒரு நாள் சோர்வுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. और प्रार्थना के लिए कभी निराश को जगह नहीं देना ஜெபம் है. தான் நமக்கு ஜீவன். क्योंकि प्रार्थना ही हमारे लिए जीवन है. ஜெபம் தான் நமக்கு ஜெயம். और प्रार्थना ही हमारे जीवन में विजय है. ஆகையால் ஜெபத்திலே ஒரு நாள் சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. इसलिए प्रार्थना के लिए कभी हमारे जीवन में निराश को नहीं देना है. சொல்லுவாங்க, कई लोग कहते हैं ஜோமணி என்னத்தை கண்டேன், प्रार्थना कर कर क्या मैंने पाया என்னத்தை தான் காணணும், और क्या हमें देखना भी है. ஜெபித்து ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए प्रार्थना कर 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 हम परमेश्वर की ओर से बल पाना है. ஜெபத்திலே சோர்ந்து போனால் यदि प्रार्थना में निराश होंगे तो பிசாசு ஒரே அடியா வீழ்த்தி போட்டுரும். शैतान एक ही मार से हमें गिरा डालेगा. அதனால ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒருபோது விடக்கூடாது. इसलिए हमारे जीवन में प्रार्थना को कभी नहीं छोड़ना है. ஜெபத்திலே சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. और प्रार्थना में हमारे जीवन में कभी निराश को नहीं देना है. இடைவிடாமல்
விடாமல் ஜெபம் பண்ணுங்கள். हम निरंतर प्रार्थना कीजिए ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். और स्तुति करते हुए प्रार्थना சோர்ந்து कीजिए போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். और उदास निराश ना होते हुए प्रार्थना விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். जाग कर प्रार्थना कीजिए கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். क्योंकि परमेश्वर हमारी प्रार्थना को सुनने वाला प्रभु है। ஒரு நரி வந்து एक लोमड़ी आकर ஒரு திராட்சை தோட்டத்துக்கு போச்சான். एक अंगूर के खेत में गई, போய் जाकर அந்த திராட்சை பழத்தை புட்டிக்காக துள்ளி துள்ளி பார்த்தான். वो अंगूर को खाने के लिए वो उछल उछल कर कोशिश कर रहा था। துள்ளி குதிச்சு குதிச்சு பார்த்து वो उछल कर कोशिश कर रहा था, அதுக்கு எட்டல. उसे छू नहीं पाया। அந்த நரி என்ன சொல்லிட்டு போச்சான்? उस लोमड़ी ने क्या कर कर कहा, சி 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 छी छी कर, இந்த பழம் புளிக்கும், ये फल खट्टा होगा, இதை தின்னா பல்லு கூசும். इसे खाएंगे तो दांत में जो ये होगा। ஏன்? क्यों? அது சரியா குதிக்கல. क्योंकि वो ठीक तरीके से उछला नहीं। சரியா குதிச்சிருந்தா பழம் கிடைச்சிருக்கும். यदि ठीक तरीके से उछला होगा तो फल मिला होगा பழத்தை சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா இருந்து போயிருக்கோம். और फल को खाकर खुशी के साथ गया होगा। அதுபோல ஜெபத்துல நாம் சரியா குதிக்கணும். उसी तरह हम प्रार्थना में अच्छे तरीके से उछलना है ஜெபத்துல உறுதியா இருக்கணும். और प्रार्थना में स्थिरता से रहना है ஜெபத்தை விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். और प्रार्थना में विश्वास के साथ प्रार्थना करना है। கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். क्योंकि परमेश्वर हमारा प्रार्थना सुनने वाला ஜெபத்தை है। கேட்கிறவரே, हे प्रार्थना को सुनने वाले மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். सारे शारीरिक प्रकार के लोग तुम्हारे पास आएंगे। நம்முடைய தேவனுடைய பெயரே ஜெபத்தை கேட்கிறவர். हमारा परमेश्वर का नाम ही है वो प्रार्थना को सुनने वाला। அதனால நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்திலே சோர்ந்து போக கூடாது. इसीलिए हमारे जीवन में प्रार्थना में कभी निराश नहीं होना है। ஒரு அநீதியான நீதிபதி கிட்ட ஒரு பொம்பளை போச்சு. एक अधर्म भरे हुए एक राजा के पास एक स्त्री गई, தனக்கு நீதி கிடைக்க முடியாத போய் போனா. अपने लिए न्याय मिलने के लिए वो गई। அந்த நீதிபதி கண்டுகிடவே இல்ல. वो न्याय जो है वो उसे देखा ही இவள அவளை விட்ட பாடில்ல. और ये भी उसे छोड़ी नहीं। டெய்லி போய் அவளை தொந்தரப்படுத்தினா. वो तुरंत निरंतर जाके उसे परेशान किया। ஐயா எங்களுக்கு ஒரு நியாயம் செய்யுங்க ஐயா, हे प्रभु मेरे लिए कोई न्याय कीजिए எங்களுக்கு ஒரு நீதி செய்யுங்க ஐயா, और मेरे लिए कोई धर्म कीजिए। அடிக்கடி போய் தொந்தரவு பண்ண பார்த்துட்டு वो अच्छा रोज रोज उसे परेशान करते समय நீதி உள்ள நியாயாதிபதி என்ன சொன்னான் தெரியுமா? वो न्याय भरा हुआ जो राजा ने क्या कहा, என்னால என்ன வந்து அலட்டுகிற இடமடினால तू निरंतर मुझे परेशान कर रही है, इसीलिए இவளுக்கு நான் நியாயம் செய்வேன். इसके लिए मैं न्याय करूंगा। ஒரு நாள் அவளுக்கு நியாயம் செய்தார். ऐसे उसके लिए न्याय किया। அதுபோல தம்மால் அப்படியே उसी तरह ही தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய और रात दिन पुकारने वाले தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்திலே और अपने द्वारा चुने गए हुए लोगों के द्वारा நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து वो बड़ी धीरज के साथ அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? क्या उनके लिए न्याय नहीं करेगा என்று क्या? லூக்கா 18 அதிகாரம் 7 வசனத்திலே வாசிக்கிறோம். ऐसा लूका के 18वां अध्याय उसका 7वां वचन में लिखा गया है। தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். परमेश्वर हमारी प्रार्थना का उत्तर देने वाला நம்முடைய प्रभु, ஜெபத்திற்கு அவர் நீதி செய்கிறவர். हमारा प्रार्थना का न्याय करने वाला। அதனால் ஜெபத்துல சோர்ந்து போக கூடாது. इसलिए हम प्रार्थना में निराश சோர்ந்து नहीं होना போகாமல் ஜெபம் பண்ண और வேண்டும். निराश ना होते हुए प्रार्थना करना है। அடுத்தபடியாக ரோமர் 2 அதிகாரம் 7 வசனத்திலே வாசிக்கிறோம். अगला रोमियो की किताब 2 अध्याय उसका 8वां वचन पढ़ते समय 7 வசனம், 7वां वचन पढ़ते समय சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து और निराश ना होते हुए अच्छी क्रिया करते மகிமையும் हुए கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். और महिमा और कभी ना नाश होने की क्रिया को ढूंढकर वो अनंत क्रिया को அப்ப पाओगे। நற்கிரியை செய்வதிலே சோர்ந்து போக கூடாது. तो अच्छी क्रिया करने में हम कभी निराश नहीं होना है நற்கிரியை சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும். और अच्छी क्रिया को निराश ना होते हुए करना है। சிலர் கொஞ்ச நாள் நல்ல கிரியை செய்வாங்க, और कोई लोग थोड़े दिन अच्छे क्रिया करते நல்ல हैं கிரியை செய்ததை விட்டுருவாங்க. और अच्छे क्रिया करना ही छोड़ देते हैं। செய்து என்னத்துக்கு? और कर कर क्या செய்து फायदा, ஒரு பிரயோஜனம் இல்ல. कर कर कोई उपयोग नहीं है। செய்தா கெட்ட பேர் தான் கிடைக்கும். और करने से बुरा नाम ही मिलता நல்ல है, பேர் எங்க கிடைக்கும்? अच्छा नाम कहाँ मिलता அதோட है? செய்யாம இருந்துட்டா நல்லது. उससे भी अच्छा ना करे तो अच्छा ஆனா है। வேதம் என்ன சொல்லுகிறது? तो शास्त्र क्या कहता சோர்ந்து है? போகாமல் நற்கிரியை செய்து और जो निराश ना होते हुए अच्छी क्रिया करने- மகிமையும் கனத்தையும் महिमा और आदर அழியாமையை தேடியவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். और कभी नाश न होने उस प्रकार के अनंत जीवन அப்ப को उन्हें சோர்ந்து देगा। போகாமல் நற்கிரியை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் கனத்தையும் மகிமையும் வைத்திருக்கிறார். तो निराश ना होते हुए अच्छे क्रिया करने को परमेश्वर महिमा और उनके लिए अनंत जीवन को रखा है। தேவன் நமக்கு வைத்திருந்தால் மகிமையும் கனத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் तो परमेश्वर हमारे लिए रखा हुआ महिमा और आदर को हम पाने के लिए நற்கிரியை செய்வதிலே சோர்ந்து போக கூடாது. तो हम अच्छे क्रिया करने के लिए कभी हम निराश நாம் नहीं होना தொடர்ந்து நற்கிரியைகளை செய்து கொண்டே இருக்க है। வேண்டும். हम लगातार अच्छे क्रिया को करते रहना है। நற்கிரியை செய்யறதுனால மற்றவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ये अच्छे क्रिया करने से दूसरे लोग हम पर पसंद करते हैं ना पसंद करते हैं, மற்றவங்க நல்லவன் கெட்டவன் என்ன சொன்னாலும் சரிதான், और दूसरे लोग अच्छे
अच्छे बुरे कुछ भी क्यों ना कहे, நற்கிரியைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். हम अच्छी क्रिया करते ही रहना है, அவர்களுக்கு கனத்தையும் மகிமையும் கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். क्योंकि उनके लिए परमेश्वर महिमा और आदर को देते रहता है. நற்கிரியை செய்வதற்கென்றே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். और अच्छी क्रिया करने के लिए परमेश्वर मसीह के अंदर हमें वो चुना है. நற்கிரியை செய்தால் பிதாவாகிய தேவன் நம்ம மேல மகிமைப்படுவார். और अच्छी क्रिया हम करने से परमेश्वर हम पर महिमा करेंगे. அதனால தீமை செய்கிறவர்கள் தீமை செய்யட்டும், इसलिए बुराई करने वाले बुराई करने நாம் दीजिए, நற்கிரியை செய்து கொண்டே இருப்போம். लेकिन हम अच्छी क्रिया ही करते रहेंगे. தேவனுக்கு நமக்கென்று வைத்திருந்த மகிமை கனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். और परमेश्वर हमारे लिए रखे हुए महिमा और आदर को प्राप्त कर लेंगे. அடுத்தபடியாக கலாத்தியர் 6 அதிகாரம் 9 வசனத்தில் வாசிக்கிறோம். अगला गलातियों की किताब 6वां अध्याय के 9वां वचन पढ़ते समय, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, और भलाई करने में हम कभी निराश नहीं होना है. தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். यदि हम उदास होंगे तो ठीक समय में उसे कटनी करेंगे. அதனால் நன்மை செய்வதில் சோர்ந்து போக கூடாது, इसीलिए भलाई करने में निराश नहीं होना है, உதவி செய்வதில் சோர்ந்து போக और கூடாது. सहायता करने में कभी निराश नहीं होना है, மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். और दूसरे लोगों को हम सहायता करना है. என் நாமத்து நிமித்தம் ஒரு குலசம் தண்ணீரை ஒருத்தன் கொடுத்தாலும் அதன் பலனை அவன் அடியாமற் போவதில்லை. और मेरे नाम के कारण एक लोटा पानी भी दे, उसके लिए प्रतिफल बाय बिगर नहीं जाएगा. ஒரு வேளை விதவை एक गरीब ஒரு विधवा கைப்பிடி மாவு எண்ணெய் வச்சிருந்தா, एक मुट्ठी भर की आटा ही रखी थी, அதையும் எலியாவுக்கு கொடுத்துட்டா. उसे भी उसने एलिया को दे दिया. வாழ்க்கையில பஞ்சம் காலம் முழுவதும் அப்பமும் எண்ணெயும் குறையவே இல்லை, மாவு எண்ணெயும். उसके कारण उस अकाल के दिनों में आटा और तेल उसके घर में कभी कम नहीं हुआ. அப்ப நன்மை செய்தால் நன்மை கிடைக்கும், तो भलाई करेंगे तो भलाई प्राप्त करेंगे, நன்மையை விதைத்தால் நன்மையை பெற்று அறுப்போம். और भलाई को बोएंगे तो भलाई कटनी करेंगे, அப்ப தீமை செய்கிறவர்கள் தீமை அறுப்பார்கள். और बुराई करने वाले वो बुराई कटनी மனுஷன் करेंगे, எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். क्योंकि मनुष्य जो कोई बोता है उसे कटनी करता है. அப்ப நாம எதை விதைக்கணும்? तो हम किसे बोना है? நன்மையை தான் விதைச்சுக்கிட்டே இருக்கணும். भलाइयों को ही बोते रहना है, விதைக்கணும். और जितना बो सकते उतना बोना है. அது ஒரு காலத்துல நாம் அறுவடை செய்யலாம், वो एक दिन में निश्चितता से उसे कटनी அது कर ஒரு सकते நாள் हैं. வீணாய் போவதில்லை, वो कभी भी व्यर्थ नहीं होगा, ஒரு நாள் விருதாவாய் போவதில்லை. और कभी वो व्यर्थ नहीं होगा. அதனால தீமைக்கு இடமே கொடுக்க கூடாது. इसलिए बुराई को कभी हम जगह नहीं देना தீமை है. செய்யறவங்க செய்துட்டு இருக்கட்டே, बुराई करने वाले बुराई करने दीजिए, நாம் நன்மையே செய்வோம். लेकिन हम भलाई करेंगे, ஒரு நாள் அதை அறுவடை செய்வோம். क्योंकि एक दिन उसका कटनी करेंगे. அடுத்தபடியாக வாசிக்கிறோம், अगला हम पढ़ते हैं எபேசியர் 3 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கிறோம். एफेसियों की 3 अध्याय उसका 13 वचन पढ़ते समय, ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரங்களிலே इसलिए आपके द्वारा उठाने वाले मेरे क्लेश के द्वारा நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். आप लोग निराश ना हो कर मैं तुमसे विनती करता हूँ. வாழ்க்கையில் வருகிற உபத்திரத்தினால சோர்ந்து போக கூடாது. और जीवन में आने वाले क्लेश के कारण हम निराश नहीं होना है. முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு, पहले ही परमेश्वर ने कह உலகத்துல दिया, உங்களுக்கு உபத்திரம் உண்டு, संसार में तुम्हारे लिए क्लेश है, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், फिर भी आप दृढ़ता रखो, நான் உலகத்தை ஜெயித்தேன். क्योंकि मैं संसार पर विजय உலகத்தை पाया, ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். क्योंकि संसार पर विजय पाया परमेश्वर हमारे வாழ்க்கையில संग எவ்வளவு है. பெரியதான உபத்திரங்கள் வந்தாலும், और जीवन में कितने बड़े क्लेश उपद्रव எவ்வளவு आए பெரிய तो भी, கஷ்டங்கள் வந்தாலும், और कितने प्रकार के कष्ट क्यों ना आए, நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். क्योंकि हमारा परमेश्वर हमारे संग है. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், मैं तेरे संग हूँ, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, और तुझसे कभी दूर नहीं உன்னை होऊंगा, கைவிடுவதும் இல்லை और तुझे कभी त्यागूंगा नहीं. என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ऐसा कहा वो परमेश्वर हमारे संग है. உபத்திரத்தின் வழியாக தான் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். वो क्लेशों के द्वारा ही हम स्वर्ग राज में जा सकते हैं. தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, நான் உபத்திரப்பட்டது நல்லது, मैं क्लेश उठाया मेरे लिए अच्छा है, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கட்டுக்கொண்டே. इसके द्वारा तेरे विधियों को मैं जान लिया. என்ன மனுஷனுடைய வாழ்க்கையில உபத்திரம் வரட்டா, यदि मनुष्य के जीवन में क्लेश नहीं आए तो அவன் இஷ்டத்துக்கு மனம் போல நடப்பான், वो अपनी मनमानी के अनुसार जिएगा, செய்யக்கூடாத காரியத்தை எல்லாம் செய்வான். और जो ना करने वाले कार्य सब कुछ करेगा. அதனால ஆண்டவர் சில நேரங்களில் உபத்திரத்தை அனுமதிக்கிறார். इसलिए परमेश्वर कई समय में उन्हें क्लेश देता அப்ப है. உபத்திரம் வாழ்க்கையில வரும் பொழுது तो उपद्रव हमारे जीवन में आते समय தேவ பிரமாணத்தை நோக்கி பார்க்கணும், परमेश्वर की विधियों को और हम देखना அவருடைய है, வசனத்தை நோக்கி பார்க்கணும். उनके वचनों की और देखना है. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லா உபத்திரங்களை கர்த்தர் மாற்றிப்படுவார். तभी ही परमेश्वर हमारे जीवन के सारे क्लेशों को बदल देगा. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். अंतिम में एक वचन पढ़ेंगे, மார்க்கலின் சுவிசேஷம் मार्कुस के सुसमाचार 8 அதிகாரம் उसके 8वां अध्याय 3 வசனத்தை வாசிக்கிறோம். उसका 3रा वचन पढ़ते समय, இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களானவையால் इन लोगों में से कई लोग दूर से आए हैं, इसीलिए நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பி விட்டால் வழியிலே சோர்ந்து போவார்கள். मैं इन्हें भूखा लौटाऊंगा तो ये मार्गों में वो निराश हो जाएंगे. வழியிலே சோர்ந்து போக கூடாது, वो मार्गों में हम निराश नहीं होना है, விசுவாச பாதையிலே சோர்ந்து போக கூடாது, और विश्वास के मार्ग में निराश नहीं होना है, ஆவிக்குரிய பாதையிலே சோர்ந்து போக கூடாது, आत्मिक के मार्ग में निराश नहीं होना है, பரிசுத்த பாதையிலே சோர்ந்து போக और கூடாது, पवित्रता के मार्ग में निराश नहीं होना है, சத்தியத்தின் பாதையிலே சோர்ந்து போக और கூடாது. सत्य के मार्ग में निराश नहीं होना है. சோர்ந்து போகாமல் ஓடணும். हाँ, निराश ना होते हुए வழியில दौड़ना है. சோர்ந்து போக கூடாது. हम बीच मार्ग में नहीं निराश होना है. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர்
கர்த்தர் வழி நடத்தினார். इजराइल लोगों को परमेश्वर उन्हें மேக चलाया ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினார். और मेघ के खंबे के द्वारा आग के खंबे के द्वारा उन्हें चलाया அவர்களுக்கு எந்த சேதம் வராதபடிக்கு, उनके लिए कोई हानि ना आते எந்த हुए தீமையும் और வராதபடிக்கு कोई बुराई ना आते हुए கர்த்தரே அவர்களை வழி நடத்தினார். परमेश्वर ही उन्हें मार्ग चलाया மோசே மூலமாக வழி நடத்தினார். और मूसा के द्वारा उन्हें चलाया அவர்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் வழியில கொடுத்தாரு. और उनके लिए आवश्यकता की सारी चीजों को मार्ग में दिए வானத்தின் மன்னாவை கொடுத்தார். और स्वर्ग के मन्ना को दिए கண்மலையின் தண்ணீரினால் அவர்கள் தாகத்தை தீர்த்தார். और चट्टान के पानी के द्वारा उनके प्यास को बुझाए இறைச்சி கேட்டபோது இறைச்சி கொடுத்தார். और मांस मांगते समय मांस को दिए தேய்ந்து போகாத சப்பல் கொடுத்தார். और कभी ना घसने वाले जूते उन्हें दिए பழசாக போகாத வஸ்திரத்தை கொடுத்தார். और कभी पुराना ना होने वाले वस्त्र को दिए வழியிலே அவர்களை பாதுகாத்தினார். और मार्ग में उन्हें रक्षा किए வழி இல்லாத இடத்துல வழியை உருவாக்கி और கொடுத்தார். जहां पर मार्ग नहीं था वहां पर मार्ग को उत्पन्न किए செங்கடலை இரண்டாக பிளந்து கொடுத்தார். और लाल समुद्र को वहां पर दो भाग करके दिए எரிகோ மதிலை உடைத்து கொடுத்தார். और यरीहो की चट्टान को யோர்தானை இரண்டாக பிளந்து கொடுத்தார். और यर्दान को भी दो भाग कर दिए பாருங்க, देखो வழியில எல்லாம் ஆண்டவர் கூட இருந்து எல்லாம் செய்துகிட்டே போறார். सारे मार्गों में परमेश्वर उनके संग रहकर सब कुछ परमेश्वर संभव करके दिए அதனால நம்முடைய வாழ்க்கையிலே வழியிலே சோர்ந்து போக வேண்டாம். इसके कारण मार्ग में हम कभी निराश नहीं होना है ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போக வேண்டாம். आत्मिक जीवन में निराश नहीं होना है கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். क्योंकि परमेश्वर हमारे संग है கர்த்தர் நம்முடைய ராஜ்யத்துக்காக நம்மை அழைத்து கொண்டு போகிறார். और परमेश्वर अपने राज्य के लिए हमें चला रहा है இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை வாக்கு பண்ணினார். क्योंकि इजराइल लोगों के लिए कानान के लिए वाचा बांधा थी அவர்களை கானான் கொண்டு தேசத்திலே கொண்டு சேர்த்தார். और उन्हें कानान में जाकर लेकर गए இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலே इजराइल लोगों के जीवन में கர்த்தர் அவருடைய வழியிலே அவர்களை பாதுகாத்தார். और उनके मार्गों में परमेश्वर उन्हें रक्षा की வழியிலே தேவையான எல்லா தேவைகளையும் சந்தித்து கொடுத்தார். और मार्ग की सारे आवश्यकता को परमेश्वर पूरा करके दिए சீசர்களை ஆண்டவர் அக்கறைக்கு போங்கள் என்று படகுல ஏத்தி விட்டு வழி அனுப்பி வச்சார். और चेले लोगों को उस पार जाइए कर नाव में बैठा के उन्हें भेज दिए படகு நல்ல சந்தோஷமா போயிட்டு இருக்கு. और नाव ठीक तरीके से जा रहा है நடு கடல்ல போயிட்டு இருக்கு. और बीच समुद्र में जा रहा है நாலாம் ஜாமம் और चौथे पहर में அங்க 10 கப்பல் படகு வந்து கடல்ல தத்தளித்து கொண்டே இருக்கிறது. वहां पर नाव जो है समुद्र पे डगमगा रहा था இயேசு கரையில இருக்கிறாரு. और यीशु जो है किनारे पे थे நாலாம் ஜாமமா இருந்தாலும் ஆண்டவருக்கு அது தெரிஞ்சு, और चौथे पहर पे भी परमेश्वर से जाने ஐயோ சீசர்கள் போற வழியில இப்படி ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துகிட்டு இருக்கு. अयो देखो इस चेले लोग जाने वाले इस जगह में ऐसा इस प्रकार की दुर्घटना हो ஒரு रहा பெரிய है பிரச்சனை வந்துட்டு, बड़े एक परेशानी आ ஒரு गया புயல் வந்துட்டு, एक तूफान आ गया ஒரு காத்து வந்துட்டு, एक हवा आ गया है பார்த்துட்டு சும்மா இருக்கல. ऐसा देख के चुप नहीं रहे இயேசு உடனே இறங்குனாரு. यीशु तुरंत उतरे எந்திரிச்சு கடல்ல இறங்குனாரு. तुरंत उतर के समुद्र पे उतर गए கடல் மேல அப்படி நடந்து போறாரு. वैसे ही समुद्र पे चलकर जा रहे हैं நடந்து போறாரு. वो चलकर जा रहे இத பார்த்த உடனே சீசர்கள் ஆவேசம் என்று பயந்தாரு. हैं उसे देखकर वो लोग घबरा गए இயேசு சொல்கிறாரு, यीशु ने कहा நான் தான், मैं ही हूँ பயப்படாதீர்கள், आप डरो मत திடன் கொள்ளுங்கள். आप दृढ़ता होइए இயேசு அங்க போன உடனே, यीशु वहां पर जाते படகுல ஏறின உடனே वो नाव पर चढ़ते ही எல்லாம் காற்று கீட்டு எல்லாம் அப்படி சப்பு சுப்பேட் ஆயிட்டு. ऐसे ही हवा सब वैसे गपचुप हो गया அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்துல சரியா போய் சேர்ந்தார்கள். और वो जाने वाले जगह में ठीक तरीके से जा पहुंचे அந்த வழியில சோர்ந்து போக கூடாது. इसलिए मार्ग में निराश नहीं होना है ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போக கூடாது. आत्मिक जीवन में निराश नहीं होना है சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. निराश को जगह नहीं देना है கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். क्योंकि परमेश्वर हमारे संग है நம்முடைய பாதை அவருக்கு தெரியும். हमारे मार्गों को वो जानते அவருடைய हैं வழியில நடக்கும் பொழுது उनके मार्गों में हम चलते அவர் समय எல்லாம் பார்த்துக்கிடுவாரு. वो सब कुछ देख लेगा அவருடைய வழியில நடந்தா எதுக்குமே கவலை வேண்டாம். और उनके मार्गों में चलेंगे तो किसी बातों की हम चिंता नहीं उठाना என்ன है பிரச்சனை வந்தாலும் அவரே வந்து பார்த்துருவாரு. और कुछ भी परेशानी हो वही आकर सब कुछ देखेगा அதனால் வழியிலே சோர்ந்து போக கூடாது. इसलिए मार्गों में निराश नहीं होना है தேவன் நமக்கு நித்தியத்தை வைத்திருக்கிறார். क्योंकि परमेश्वर हमारे लिए अनंत நித்திய जीवन ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். अनंत राज्य को रखा है நித்தியத்துக்கு போகக்கூடிய வழியிலே நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். और अनंत में जाने के लिए हमारे लिए एक मार्ग में चला रहा है இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். ये परमेश्वर निरंतर हमेशा निरंतर हमारा परमेश्वर அவர் है மரண பரியந்தம் நடத்துவார். वो मृत्यु तक हमें अगुवाई करेगा இடையில கைவிட மாட்டார். और बीच में त्यागेगा இடையில नहीं கைவிடுகிற தேவன் அல்ல. वो बीच में त्यागने वाला परमेश्वर மரண नहीं है பரியந்தம் நடத்துவார். वो हमें मृत्यु तक अगुवाई करेगा உலகம் எல்லாம் கொஞ்ச நாள் தான் நடத்தும். ये संसार सब थोड़े दिन चलाएगा எல்லாம் हमें ஒண்ணொண்ணா கைவிட்டுரும். और ये सब एक एक करके हमें त्याग देगा கர்த்தர் ஒருவரே लेकिन परमेश्वर ही நம்மை மரண பரியந்தம் வழி நடத்துகிறவர். हमें मृत्यु तक हमें अगुवाई करके चलाने वाला அதனால परमेश्वर வழியிலே சோர்ந்து போக கூடாது. इसलिए मार्गों में निराश नहीं होना है ஆவிக்கிற வாழ்க்கையில சோர்ந்து போக கூடாது. आत्मिक जीवन में निराश नहीं होना है நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். हाँ हमारे जीवन में परमेश्वर की ही और देखना है பாவமான யாவற்றையும் जो लाभदायक जो है பாரத்தையும் தள்ளிவிட்டு और पाप को ढकेल कर விசுவாசத்தை துவைக்கினவர் முடிக்க
முடிக்கிறவருமாகிய और विश्वास को शुरुआत और अंत करने वाला இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடணும். और यीशु को देखकर धीरज के साथ दौड़ना है ரொம்ப அவசரப்பட்டு ஓடக்கூடாது, और घाई कर कर नहीं ரொம்ப दौड़ना है, ஆத்திரப்பட்டு ஓடக்கூடாது, बहुत ही उत्साहित के साथ नहीं दौड़ना பொறுமையா ஓடணும். है, धीरज के साथ दौड़ना है। பொறுமையா ஓடிக்கிட்டு இருந்தா धीरज के साथ दौड़ेंगे तो போய் சேர இடத்துல கரெக்டா போய் சேர்ந்துடலாம். और जाने वाले जगह में अच्छी तरह से पहुंच सकते ஒரு हैं। 2 பேருக்கு போட்டி வந்து, दो जन को जो है कंपटीशन हुआ, ஒருத்தர் வந்து முயல், एक जो है ससा खरगोश இன்னொருத்தர் ஆமையார். और दूसरा जो है कछुआ। முயல் சொல்றாரு, खरगोश कहता है, ஆமை பார்த்துட்டு खरगोश को देख कछुए को देख कर சிரிச்சுக்கிட்டு ऐसे ही हंस रहा था उनको நம்ம देख ரெண்டு कर। வாட்ட பந்தயம் வச்சு பாப்போமா, हम दोनों क्या ये दौड़ की रेस लगाएंगे क्या, யார் ஜெயிக்கான்னு பாப்போமா. कौन जीतेगा करके देखेंगे क्या। ஆமையாரும் சரின்னு சொல்லிட்டு वो जो खरगोश ने कह दिया ठीक है, சரி வா பார்க்கலாம். कछुए ने कह दिया ठीक है, तो சரி, चलो। 2 பேரும் வாட்ட பந்தயம் ஆரம்பிச்சாச்சு. और दोनों ने जो रेस लगा दिए முயல் ஓட ஆரம்பிச்சு, और खरगोश दौड़ने लगा, அப்படி கொஞ்சம் ஸ்பீடா ஓடிச்சு. ऐसे बहुत तेजी से दौड़ने लगा। ஓடி போய் आगे जाकर பின்னால எட்டி பாக்கு, और पीछे मुड़कर देखा, ஆமை ரொம்ப தூரத்துல மெதுவா வந்துகிட்டே இருக்கு. खरगोश जो है बहुत धीरे धीरे बहुत दूर तक आ रहा था। அந்த சரி அப்ப அது வரைக்குள்ள நம்ம ஒரு தூக்கம் தூங்கிடுவோம். तो उसने सोचा वो आने तक हम एक नींद झपकी लगा முயல் लेंगे। அப்படி ஒரு நல்ல தூக்கம் போட்டு खरगोश ने वैसे एक झपकी लगा लिया, தூக்கம் போட்டுட்டு ऐसे नींद लगाकर, ஆமா அதுக்குள்ள போய் போகக்கூடிய இடத்துக்கு போய் சாந்துட்டு, और खरगोश जो है कछुआ जो है जो जाने वाले जगह पे जा पहुंचा, முயல் பாக்குது और खरगोश ने देखा பின்னால தானே கிடக்கும்னு பின்னால எட்டி பாக்கு, पीछे ही है करके पीछे मुड़कर देखा, ஆமா போய் சேர வேண்டிய இடத்துல போய் சாந்து. लेकिन कछुआ जो है जो जाने वाले मार्ग में जा पहुंचा। ஆகினால் நம்முடைய வாழ்க்கையிலே, इसलिए हमारे जीवन விசுவாச में, வாழ்க்கையிலே विश्वास के जीवन நாம் में தூக்க மயக்கத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, हमारी नींद की जो जगह नहीं देना है, வழியிலே சோர்ந்து போக கூடாது, और मार्गों में निराश नहीं होना है, பொறுமையாய் ஓட வேண்டும். धीरज के साथ நமக்கு दौड़ना है, நியமித்த பாதையில ஓடணும். हमारे लिए नियुक्त किए हुए मार्ग तक दौड़ना है, மற்றவங்க இடத்துல போட்டி போட்டு ஓடக்கூடாது. और दूसरे के साथ हम कंपटीशन डालकर नहीं தேவன் दौड़ना நமக்கு है। எந்த வழி வச்சிருக்காரு அந்த வழியில ஓடணும். परमेश्वर हमारे लिए जो मार्ग रखा है उस मार्ग में दौड़ना है। நம்ம வழி விட்டுட்டு வேற வழியில ஓடனா हमारे मार्ग को छोड़कर दूसरे मार्ग में दौड़ेंगे तो சோர்வு வரதான் செய்யும். वो निराश आएगा ही। ஆகையால நாம் வழியில் சோர்ந்து போகாமல் ஓட வேண்டுமானால், इसीलिए हम मार्ग में निराश ना होते हुए दौड़ना है तो தேவன் நமக்கு நியமித்த பாதையிலே परमेश्वर हमारे लिए नियुक्त किया हुआ मार्ग पर இயேசுவையே நோக்கி, यीशु को ही देखकर, விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி, और विश्वास को शुरुआत और अंत करने वाला उस यीशु मसीह को ஒவ்வொரு देखकर, நாளும் அவரையே நோக்கி பார்த்து प्रत्येक दिन उसकी और ही देखकर, பொறுமையோடு ஓடும் பொழுது हम धीरज के साथ दौड़ते समय தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். परमेश्वर ने हमारे रखा हुआ उस अनंत जीवन को हम उस पे प्राप्त कर सकते அப்ப हैं। நம்முடைய வாழ்க்கையில நாம் சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. तो हमारे जीवन में निराश को कभी हम जगह नहीं देना। எதனால சோர்வு வருகிறது, किसके द्वारा निराश आता है, அந்த சோர்வு மாறணும் என்ன செய்யணும், वो निराश बदलना है तो क्या करना है। அநேக காரியங்களை பார்த்தோம். हम कई कार्यों को देखे, தரிசனத்தினால சோர்ந்து போகும், दर्शन के द्वारा निराश हो जाते அது हैं, ஜெபத்தினால சரி செய்ய வேண்டும். उसको प्रार्थना के द्वारा ठीक करना है। தரிசனமானாலும் दर्शन हो क्यों ना हो, சொப்பனமானாலும் स्वप्न क्यों ना हो, वो வாக்குத்தத்தமானாலும் प्रतिज्ञा क्यों ना அது हो, ஜெபத்திலே வைத்து சரி செய்ய वो வேண்டும். प्रार्थना में रखकर ठीक करना है। வார்த்தையினால சோர்ந்து போகிறோமா, शब्दों के द्वारा निराश होते हैं क्या, தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளும் பொழுது परमेश्वर के शब्दों को खाते समय சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும், वो आनंद और खुशियां होता है, சோர்வு மாறி போய்விடும். और निराशपन बदल जाता है। ஆபத்து காலத்துல கண்டு சோர்ந்து போகிறோமா, क्या हम संकट के दिनों को देखकर निराश होते हैं क्या, கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். परमेश्वर की ओर देखकर அவர் நமக்கு पुकारना है। சகாயம் பண்ணுகிறவரா वो இருக்கிறார், हमारे लिए सहायता करने वाला அனுகூலமான परमेश्वर, துணையா இருக்கிறார், वो अनुकूल का நம்முடைய सहायता ஜெபத்தை है, கேட்கிறவராக இருக்கிறார், वो प्रार्थना को सुनने நம்ம वाला கூட है, இருக்கிறவராக वो இருக்கிறார். संग रहने वाला परमेश्वर है। தேவன் அடிக்கும்போது சோர்ந்து போகிறோமா, और परमेश्वर मारते समय निराश होते हैं क्या, அடிக்கும்போது மனம் திரும்பணும். और मारते समय मन फिरना है। மனம் திரும்பிட்டோம்னா मन फिरेंगे तो எல்லாம் சரியாயிரும். सब कुछ ठीक हो जाएगा। கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகிறோமா, क्या उसके टाड़नापन में हम निराश होते हैं ஆண்டவர் क्या, கடிந்து கொள்ளும் பொழுது ஏற்றுக்கொள்ளணும், परमेश्वर की शिक्षा में उसे स्वीकार करना है, அமைதியாயிரணும், हम शांत रहना है, எதிர்த்து பேசக்கூடாது, हम उसका वाद विवाद नहीं करना है, எல்லாம் சரியாயிரும். सब कुछ ठीक हो जाएगा। கொலை பாதகர்களால் சோர்ந்து போகிறோமா, हत्यारे के द्वारा हम निराश होते हैं क्या, மற்றவங்க நீ நேசிக்கலையே, दूसरे लोग मुझसे प्रेम नहीं மற்றவங்க किए, என்கிட்ட பேசலையே, और दूसरे लोग मुझसे बात नहीं किए, மற்றவங்க என்கிட்ட போன் பண்ணலையே, और दूसरे लोग मुझसे फोन नहीं किए, சோர்ந்து போகிறோமா, क्या उसके द्वारा निराश होते हैं क्या, கர்த்தரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டா परमेश्वर पे प्रेम करते समय அந்த சோர்வு எல்லாம் ஓடி போயிரும். वो निराश अब निकल जाएगा। ஜெபத்துல சோர்ந்து போயிருக்கிறோமா, क्या प्रार्थना में निराश है क्या, கர்த்தர் நியாயம் செய்வார், परमेश्वर हमारे लिए न्याय करेगा, ஜெபத்தை நிச்சயமாய் கேட்பார். और प्रार्थना का निश्चितता से उत्तर देगा। ஆகினால் ஜெபத்திலே சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. इसलिए प्रार्थना में हम कभी निराश नहीं होना है। நற்கிரியை செய்யற சோர்ந்து போகிறோமா, अच्छी क्रिया में करने में क्या निराश होते हैं क्या, தேவன் நமக்கு கனத்தை மகிமை வைத்திருக்கிறார். परमेश्वर हमारे लिए महिमा और आदर को रखा है। ஆகினால் நற்கிரியை செய்வதிலே சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும். इसके लिए जो अच्छी क्रिया करने में कभी हम निराश ना होते हुए करना நன்மை है। செய்யறதுனால சோர்ந்து போகிறோமா, क्या भलाई करने में हम निराश होते हैं क्या, கர்த்தர் நமக்கு ஏற்ற காலத்தில் நம்ம அறுவடை செய்வோம். हाँ परमेश्वर हमारे ठीक समय में उसकी कटनी எவ்வளவு करेंगे, நன்மை செய்யுமோ அது அவ்வளவு அறுவடை. कितना भलाई करेंगे उसकी हम कटनी करेंगे। பாருங்க, ஒரு நெல்லை போட்டா देखो एक जो गांठ डालते समय, அதுல எத்தனை நெல் இருக்கலாம், एक दान डालते समय कितना धान आता है, ஒரு 50 நூல்,
நல்லா இருக்கலாம். 50-100 उसमें धान आता है, அதனால ஒரு நன்மை செய்தா इसलिए एक भलाई करेंगे तो 50-100 நன்மை வரும். और 50-100 भलाई आएगी. அதனால நன்மை செய்தல சோர்ந்து போக கூடாது. इसलिए भलाई करने में कभी निराश नहीं होना है. ஏற்ற காலத்தில் அறுப்போம், மனசுல வச்சுக்கிடணும். और ठीक समय में उसकी कटनी करेंगे अगर मन में रखना है. உபத்திரத்தை கண்டு சோர்ந்து போக கூடாது. और जो उपद्रव को देखकर हम निराश नहीं होना है. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போற பாதை அதுதான். और परमेश्वर के राज्य में जाने मार्ग वही है, அதை விட்டு வேற பாதை கிடையாது. और उसके अलावा कोई मार्ग नहीं है. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போற பாதை இடுக்கும் நெருக்கமா தான் இருக்கும். और परमेश्वर के मार्ग जगह में जाने के लिए वो एक दबाव भरा जगह ही होगा. இல்ல விசாலமா போணும்னாக்கி वो एक चौड़े स्थान से जाना है तो வேற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். वो दूसरे जगह पे ले जाके அதனால छोड़ देगा. உபத்திரத்தை கண்டு சோர்ந்து போக கூடாது. इसलिए उपद्रव क्लेशों को देखकर வழியில छोड़ना சோர்ந்து போக नहीं கூடாது. और मार्गों में निराश नहीं होना है, நித்தியத்தை தேவன் வைத்திருக்கிறார். क्योंकि अनंत को हमारे लिए परमेश्वर रखा है. கர்த்தர் நம்மை நித்தியத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर हमारे लिए अनंत जीवन को रखा அதனால है. வழியில சோர்ந்து போக கூடாது. इसलिए मार्ग में निराश नहीं होना है, விசுவாச பாதையில சோர்ந்து போக கூடாது. विश्वास के मार्ग में निराश नहीं होना है, பரிசுத்த பாதையில சோர்ந்து போக கூடாது. पवित्रता के मार्ग में निराश नहीं होना है, சத்தியத்தின் பாதையில சோர்ந்து போக கூடாது. सत्य के मार्ग में निराश नहीं होना है. தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி தொடர்ந்து பொறுமையாய் ஓடணும். लगातार प्रभु यीशु मसीह की और धीरज के साथ दौड़ना है. எல்லா சோர்வுகளையும் கர்த்தர் மாற்றி सब निराश को बदलकर கர்த்தர் நமக்கு பலன் தருவார். वो हमें बलवंत करेगा, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தருகிறார். क्योंकि जो निराश होने वाले को परमेश्वर बल देता है. எல்லா நேரத்துல எல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? इस समय में सब लोग परमेश्वर की ओर देखेंगे क्या? எல்லா சோர்வுகளை எடுத்து தூரப்படுவோம். और सारे निराशपन को निकाल कर फेंक देंगे. ஏதாவது சோர்வு இருக்குதா? यदि कोई निराश है क्या, அதுக்கு கர்த்தர் நமக்கு வழியை வைத்திருக்கிறார். उसके लिए परमेश्वर हमारे लिए मार्ग को रखा है. அதற்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, उसकी और हम कान लगाते கீழ்ப்படியும் समय, பொழுது उसके आधीन எல்லா मानते சோர்வுகள் समय மாறி போகும். सारी निराश बदल கர்த்தர் जाएगा. நம்மை பலத்தினால் நிரப்புவார். परमेश्वर बल से भर देगा சத்துவத்தினால் இடைகட்டுவார். और उसकी शक्ति से हमें भर देगा. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். सभी परमेश्वर की ओर देखेंगे. ஹalleluya. சோத்ரம் 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 இயேசுவே மக சோத்ரம் 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 சோத்ரம். சோர்வு அநேக பரிசுத்தவான்களை தாக்கி இருக்கிறது. और निराशपन कई पवित्र ताक और அதனால நம்முடைய வாழ்க்கையில தாக்கத்தை வந்திருக்கலாம். उसके द्वारा हमें नुकसान पहुंचाने आया होगा. தேவனுடைய வசனத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது परमेश्वर के वचन को लिए हम जगह देते எல்லா समय சோர்வுகளையும் கர்த்தர் மாற்றி தருவார். सारे निराश को परमेश्वर बदल कर देगा. எல்லா கொஞ்ச நேரம் சோதரம் பண்ணி ஜெபணும். सभी स्तुति करके प्रार्थना करेंगे வேத வசனத்தை சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். और सुने हुए वचन को कहकर परमेश्वर को प्रार्थना ஹalleluya. करेंगे. சோத்ரம் 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 சோத்ரம். நல்ல ஆண்டவரே மை நன்றியோடு மை துதிக்கிறங்களப்பா. மைக்கு சோத்ரம் 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 சோத்ரம். இயேசுநாதா மை நன்றியோடு துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். அன்பின் ஆவியானவரே ஹalleluya 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 ஹalleluya. இயேசுநாதா மைக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். எங்கள் வாழ்க்கைப்பா மைக்கு சோத்ரம். எப்பேற்பட்ட சோர்வுகள் இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தர் எடுத்துப்பட்டுவீராக. ஹalleluya ஹalleluya. நம்முடைய பலத்தினால் இடைகட்டுவீராக. ஓ தேவ பலத்தினால் இடைகட்டுவீராக, இடைகட்டுவீராக, இடைகட்டுவீராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எந்த கொடியே இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். எந்த கொடிய இடருக்கும் அஞ்சேன், இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டால். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் அண்டிக் கொண்டால். அலை மிக மோதிடுமண்ணால், அலை மிக மோதிடுமண்ணால் ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சார்ந்திழை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சார்ந்திழை பாரிடுவே. இன்பம் துறக்கும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவேன். இன்பம் சுரக்கும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையே நேசம் நாதா, தேனிலும் இனிய வேதம். திருமறையே நேசை நாதா, தேனிலும் இனிய வேதம். தருமனை கடந்த சந்தோஷம், தருமனை கடந்த சந்தோஷம். தீர்க்கமன் இதயத்தின் கிளேசம்,
சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சான்றிழை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சான்றிழை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சான்றிழை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியார் சான்றிழை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சான்றிழை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சான்றிழை பாரிடுவே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியை, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியை. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. ரப ஷபல ரபதியா ரபல ரப ஓ ரபதியா ரபு ஷபல ரபதியா ரபல ரப. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर की स्तुति करेंगे. स्तुति हो स्तुति हो स्तुति हो ஸ்தோத்திரம். கர்த்தரை மட்டுமாக அந்த பரிசுத்த யாத்திரை கர்த்தர் ஆசீர்வாதம் கிருபை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर अब तक इस बाइबल स्टडी को आशीर्वाद करके दिया हुआ कृपा के लिए परमेश्वर की स्तुति करेंगे. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நாட்டிலே நமக்கு சொல்லி தந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर इस दिनों में हम सिखाए हुए शब्दों के लिए परमेश्वर की स्तुति करेंगे. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சோர்வு வியாதியை கொண்டு வருகிறார், और निराशपन बीमारी को ले आता है, அது பலவீனத்தை கொண்டு வருகிறது. वो निर्बलता को ले आता है. தரிசனத்தினால் சோர்வு வருகிறது, और दर्शन के द्वारा निराशपन आता है, வார்த்தைகளினால் சோர்வு வருகிறது, और शब्दों के द्वारा निराशपन आता है, ஆபத்து காலத்திலே சோர்வு வருகிறது, संकट के समय में निराशपन आता है, அடிக்கும் பொழுது சோர்வு வருகிறது, परमेश्वर मारते समय निराश आता है, கடிந்து கொள்ளும் பொழுது சோர்வு வருகிறது, और ताड़ना देते समय निराशपन आता है, கொலை பாதகர்களால் சோர்வு வருகிறது, हत्यारे के द्वारा निराशपन आता है, ஜெபத்திலே சோர்வு வருகிறது, प्रार्थना में निराश आता है, நற்கிரியையிலே சோர்வு வருகிறது, अच्छे क्रियाओं में निराशपन आता நன்மை है, செய்வதிலே சோர்வு வருகிறது, भलाई करने में निराशपन आता है, உபத்திரம் வரும்போது சோர்வு வருகிறது, और उपद्रव के समय में निराशपन आता है, வழியிலே போகும்போது சோர்ந்து வருகிறது. और मार्ग में जाते समय निराशपन आता है. சோர்வுகள் எல்லாம் ये निराशपन सब भी கர்த்தருடைய பலத்தை கொண்டு परमेश्वर के बल के द्वारा நாட்களில் நாம் ஒரு ஜெய் ஜீவன் செய்ய முடியாது. इस दिनों में हमें विजय का जीवन जीने के लिए தேவன் நமக்கு வைத்திருந்த சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக और परमेश्वर हमारे रखे हुए सारे भलाई आशीर्वाद को पाने के लिए கிருபை தந்து வழி நடத்தும் எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर हर एक को कृपा अनुग्रह करके देने के लिए परमेश्वर की सब स्तुति करेंगे. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பும் கிருபை இரக்க நேரங்கள் பரலோக பிதாவே, प्रेम अनुग्रह दया भरा हुआ स्वर्गीय परमेश्वर, நன்றியோடு மை துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. हम धन्यवाद की स्तुति आपके नाम की महिमा करते प्रभु. ஸ்டடி ஆரம்பித்த மட்டும் ஆசீர்வாதம் தந்து கிருபை காமக்கு ஸ்தோத்திரம். इस बाइबल स्टडी के आराधक को अब तक आशीर्वाद करके दिया हुआ कृपा के लिए स्तुति हो. கேட்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். आपके शब्दों को सुनने वाले प्रत्येक लोगों के लिए स्तुति हो. நாங்கள் எந்த காரியங்களில் சோர்ந்து போய் இருக்கிறோம் என்பதை அறிந்து इस दिनों में हम कौन से बातों में निराश है कर उसे जानकर வாழ்க்கையின் நாட்களை ஒன்று கூட சரி செய்து கொண்டு इस दिनों में हमारे जीवन को ठीक कर நாட்களில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்படியாக और इस दिनों में करने वाले कामों को हम कर நீர் எங்களுக்கு வைத்திருந்த பாதையில் நாங்கள் பொறுமையோடு ஓடும்படியாக आप हमारे लिखे हुए मार्गों में धीरज के साथ उसमें दौड़
तोड़ने के लिए, நன்மைகளை ஆசீர்வாதங்கள் நாட்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக और आप हमारे लिए रखे हुए आशीर्वाद भलाई को इस दिनों में उसे प्राप्त करने के நாட்களை लिए ஒவ்வொருவரையும் கர்த்தர் உம்முடைய பலத்தினால் நிரப்புவீராக. इस दिनों में प्रत्येक लोग आपके बल से भर दीजिए प्रभु, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். हर एक को आशीर्वाद कीजिए। ஆண்டவரே ஊழியத்தை அதிகமாக ஆசீர்வதியும். हे प्रभु सेवका को आशीर्वाद कीजिए ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். और सेवकों को आशीर्वाद कीजिए ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். और दासियों को भी आशीर्वाद விசுவாச कीजिए குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். और विश्वासी परिवार को आशीर्वाद कीजिए குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். और परिवार के सारे बच्चों को आशीर्वाद कीजिए, வாலிபர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். जवानों को आशीर्वाद कीजिए பெரியோர்களை கர்த்தர் और ஆசீர்வதியும். बुजुर्गों को आशीर्वाद உங்களுடைய कीजिए। கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து கொடும். हर एक हाथों की कमाई को आशीर्वाद करके தொழில் दीजिए வியாபாரம் உத்தியோகங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடும். और धंधा व्यापार सारे कार्य को आशीर्वाद करके ஒவ்வொரு दीजिए குடும்பங்களிலும் தேவனுடைய சமாதானத்தை கட்டளையிடும். और प्रत्येक परिवार में आपकी शांति को आज्ञा குடும்பங்களில் இருக்கிற दीजिए எல்லா ஆண்டவரே தேவைகளை எல்லாம் சந்தித்து கொடும். और परिवार के सारे जरूरतों का पूरा करके ஒவ்வொரு दीजिए குடும்பமும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக ஜீவிக்கும்படியாக और प्रत्येक परिवार आपके नाम की महिमा के लिए கர்த்தர் जीवन கிருபை जीने பலன் के கொடுத்து लिए வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर कृपा अनुग्रह देकर उन्हें चलाने के लिए आपसे विनती தேசத்துக்காக करते हैं, ஜெபிக்கிறோம். देश के लिए आपसे प्रार्थना करते ஜனங்களுக்காக हैं ஜெபிக்கிறோம். और देश के लोगों के लिए स्तुति हो। ஆண்டவரே தேசத்தை ஆசீர்வதியும். हे प्रभु देश को आशीर्वाद ஜனங்களை कीजिए, ஆசீர்வதியும். लोगों को आशीर्वाद உம்மை कीजिए, அறியும் அறிவினால் நிரப்பும். आपके जाने वाले ज्ञान में भर दीजिए தேசத்துல தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். और देश के नेताओं के लिए स्तुति हो, அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. उन्हें अच्छा ज्ञान दीजिए। நாட்களே தேசத்தில் நடமாடி கொண்டிருக்கிற அந்த கொள்ளனை முற்றிலுமாக சுட்டெரிப்பீராக. इस दिनों में देश में फैलने वाली सारी महामारी को परमेश्वर नष्ट कीजिए ஜனங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா சோர்வுகளை எல்லாம் और எடுத்துப்படுவீராக. प्रत्येक लोग के जीवन में रहने वाले सारे निराशपन को बदल दीजिए சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். और शांति और खुशियों को देने के लिए आपसे विनती தேசத்துல करते எல்லா हैं ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். और देश भर के सारे सेवक के எல்லா लिए स्तुति हो ஊழியக்காரர்களுக்காக और ஜெபிக்கிறோம். सारे सेवकों के लिए स्तुति हो வாழ்க்கையில எல்லா சோர்வுகளை और எடுத்துப்படுவீராக. जीवन के सारे निराशपन को बदल दीजिए ஒவ்வொரு கர்த்தருடைய பலத்தினால் டைகட்டுவீராக. और प्रत्येक को आपके बल से उन्हें भर दीजिए। கடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். लगातार आपके नाम की महिमा कीजिए, எங்களை தாழ்த்தி தருகிறோம். हमें नम्रता से सौंपते हैं। இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं हमारे अच्छे पिता। என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் पवित्र आत्मा का मेल मिलाप இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் आज और कल सदा सर्वदा கர்த்தருடைய வருகை மட்டும் परमेश्वर के आगमन நித்திய तक நித்திய காலமாக अनंत अनंत काल நம் तक அனைவரோடு கூட हम हर एक के சகல संग பரிசுத்தவான்களோடு கூட सारे पवित्र लोगों के संग நிலைத்திருப்பதாக. वो बने रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हर एक को आशीर्वाद करेगा।